வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை கேட்போமா? திரு தேவிபாலா எழுதிய உன்னை கன் தேடுதே. அத்தியாயம் 1. அந்த ஆங்கில தினசரியை பிரசன்னா பிரித்தபோது டெலிஃபோன் சினுங்கியது. கை நீட்டி ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். மிஸ்டர் பிரசன்னா இருக்காரா? எஸ், ஸ்பீக்கிங். நீங்க யாரு? நான் ஈஸ்வரமூர்த்தி, அகல்யா கார்மெண்ட்ஸ் ப்ரொப்ரைட்டர். சொல்லுங்க. நீங்க உடனே என் வீட்டுக்கு வரணும். உங்க உதவி எனக்கு அவசியமா இருக்கு. அட்ரஸ் சொல்லுங்க. இன்னைய ஹிந்து பேப்பர்ல வெதர் ரிப்போர்ட்டுக்கு கீழே என்னோட விளம்பரம் ஒன்று வந்திருக்கு. முகவரி அதுல இருக்கு. உடனே வாங்களேன் ப்ளீஸ். பதிலை எதிர்பாராமல் அவன் வருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்முனையில் ரிசீவர் சாத்தப்பட ஹிந்து தாள்கள் ஒன்றோடு ஒன்று அவசரமாக உரசிக்கொள்ள அந்த குறிப்பிட்ட பகுதியை கண்களால் தேடினான் பிரசன்னா. இருந்தது. ஒரு புகைப்படத்தோடு விளம்பரம் ஈஸ்வரமூர்த்தியால் தரப்பட்டிருந்தது. புகைப்படத்தில் மார்பளவு சைஸில் கருப்பு கட்டம் போட்ட சட்டை அணிந்து துருதுருப்பாக ஒரு இளைஞன், மீசை கூட முழுவதும் அரும்பாத நிலையில் பெரிய கண்களை பெற்று குழந்தை முகத்தோடு மனோஜ் என்ற பெயரை தாங்கி புகைப்படத்தில் சிரித்தான் அவன். அதனடியில் சுருக்கமான ஆங்கில வாசகங்கள். டியர் மனோஜ், அம்மா படுக்கையில் இருக்கிறாள். நடந்ததை மறந்துவிடு. உன் விருப்பம் போலவே ஏற்பாடு செய்கிறேன். உடனே வந்துவிடு. ஈஸ்வரமூர்த்தி. கீழே வீட்டு விலாசமும் தொலைபேசி எண்ணும். இந்த மனோஜ் யாரு? ஈஸ்வரமூர்த்திக்கு மகனா? நடந்ததை மறந்துவிடு. என்ன நடந்திருக்கும்? விருப்பம் போலவே ஏற்பாடு செய்கிறேன். விருப்பம் என்னவா இருக்கும்? லுங்கியை களைந்துவிட்டு பேண்ட்டுக்குள் நுழைந்து ஜிப்பாவை மாட்டிக்கொண்டான். தலையை கைகளால் சரிப்படுத்தி கொண்டு சிகரெட் பாக்கெட்டை உதறியதும் அது காலியாக கொடகொடத்தது. பஸ்ஸுக்கு போற வழியில வாங்கிக்கணும். ஃபேனை அணைத்து விட்டு பூட்டை கையில் எடுத்ததும் கதவு இருமுறை தடதடத்தது. உள்ளவா லதா? எங்க தலைவரே, அவசரமா கிளம்பிட்டீங்க? வந்து சொன்னா போதுமா? கிண்டலாக கேட்டான். உதப்படுவீங்க சொன்னான். விளம்பரத்தை காண்பித்தான். கண்களை உருட்டி வாயில் இருந்த சிக்லெட்டை பலூன் போல ஊதினாள். இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஒன்று கவனிச்சிங்களா? பயங்கரமா உதைக்குது. என்ன? விலாசமும் டெலிஃபோனும் எதுக்காக இதுல வரணும்? புரியல. இந்த விளம்பரம் யாருக்கு? அவனுக்கு தான் வீட்டு முகவரியும் டெலிஃபோன் நம்பரும் தெரியாதா? நீ என்ன சொல்ல வர லதா? மனோஜ் திரும்பி வரணுங்கிற நோக்கம் மட்டும் இல்ல, இதுல வேற ஏதோ கலந்துருக்கு. எனிவே, நீங்க போய் அந்த ஈஸ்வரமூர்த்தியை ஒரு இன்டர்வியூ பண்ணினா ஏதாவது தட்டுப்படலாம். புறப்பட்டான் பிரசன்னா. உட்காருங்க மிஸ்டர் பிரசன்னா, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஹாட் ஆர் கோல்ட்? கேட்டார் ஈஸ்வரமூர்த்தி. சுற்றிலும் பார்வையை சுழல விட்டான் பிரசன்னா. ஐஸ் வாட்டர் இருக்கா? மாதங்கி என்று இவர் அழைக்க எளிமையை அலட்சியப்படுத்தி கொண்டு ஒரு பணக்காரத்தனம் அந்த வீட்டில் தெரிந்தது. நேர்த்தியான இன்டீரியர் டெக்கரேஷன், பொருத்தமான வால்பேப்பர், கார்பெட்டை காதலிக்கும் கர்டன்கள், சின்னதாய் சாண்ட்லியர், மூலையில் விசிஆரை துணி போர்த்தி இருக்க உரசி கொண்டு நின்ற ஷோகேஸ், ஏராளமான கேசட்டுகளை சேகரித்து வைத்திருக்க ஐஸ் வாட்டரை சுமந்து 8 வயது இருக்கலாம் அழுக்கான பெண் வந்து நின்றாள். வாங்கி உறிஞ்சி டீப்பாயில் வைத்தான். கேன் ஐ ஸ்மோக் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி? ப்ளீஸ். எடுத்து பற்ற வைத்து புகை கக்க அமைதியான பின்பு, சொல்லுங்க, விளம்பரம்தான் பிரச்சனையா? எஸ். எத்தனை நாளாச்சு? இன்னைக்கு வியாழக்கிழமை, செப்டம்பர் 25. திங்கக்கிழமை, அதாவது 22ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வீட்டை விட்டு போனவன் திரும்பலை. ஐசி. மனோஜ் உங்க பிள்ளை தானே? இல்லை இல்லை பிரசன்னா, நான் அவனுக்கு சித்தப்பா. நிமிர்ந்து உட்கார்ந்தான் பிரசன்னா. எங்கள் ஃபேக்ட்ரி அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்குது. அகல்யா கார்மெண்ட்ஸ்னு பேர். அதான் ஃபோனில் சொன்னீங்களே, அதோட ப்ரொப்பரைட்டர் எங்கள் அண்ணா களியமூர்த்தி. இப்போ அவர் எங்க? மேலே கையை காட்டினார் அந்தரத்தை ஈஸ்வரமூர்த்தி. மனோஜுக்கு 7 வயது நடக்கும்போது அவனையும் அண்ணியையும் அம்போன்னு விட்டுட்டு ஒரு விபத்தில் போயிட்டாரு எங்கள் அண்ணன். அப்புறமா அவங்க 2 பேரையும் அவரோட இத்தனை சொத்துக்களையும் நான் தான் காப்பாத்திட்டு வரேன். மனோஜுக்கு 29 வயசாச்சு. மேஜர் ஆயிட்டான். ஆனா விவரம் போதல. அவனை பொறுப்புள்ள பிரஜையா மாத்தி அவனோட சொத்துக்களை ஒப்படைச்சிட்டா நான் விலகிடலாம். அதுக்குள்ள அவனோட மதர் எங்க இருக்காங்க?
பச்சை தண்ணி பல்லுல படாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை காணாம போன துக்கத்தை அண்ணியால தாங்கிக்க முடியல. திங்கக்கிழமை காத்தால 11 மணிக்கு போனதா சொல்றீங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? அவன் வீட்டை விட்டு போக என்ன காரணம் முதல்ல? சற்று தயங்கி சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டு, ஒரு பெண்ணோட இவன் கண்டபடி வெளியில சுத்துறதா கொஞ்ச நாளா எனக்கு தகவல். நானும் வதந்தியா இருக்குமோன்னு பேசாம இருந்துட்டேன். ஆனா அது நிஜம்தான். அன்னிக்கு இன்னமும் இது தெரியாது. தெரிஞ்சா அவங்களுக்கு உயிர் போயிரும். உடனே கூப்பிட்டு 2 வாட்டி கண்டிச்சேன் வேற. இல்ல சித்தப்பான்னு சொல்லி மழுப்பினான். நான் அவனை விடல. அவனுக்கு தெரியாம அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சப்ப அதிர்ச்சியா இருந்தது. இளம் பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பணம் பறிக்கிற கும்பல் அது. முடிவா மனோஜ் கிட்ட சொல்லிடணும்னு தீர்மானம் பண்ணினேன். அவனுக்கு செலவுக்கு பணம் வேணும்னா மேனேஜர் கிட்ட கேட்டு வாங்கிப்பான். நான் மேனேஜரை வார்ன் பண்ண. திங்கக்கிழமை காத்தால பணம் கேட்டு அவர் கொடுக்காம போக என்கிட்ட வந்தான். ஆத்திரமா மேனேஜர் மேல புகார் சொன்னான். அந்த பெண்ணோட தொடர்பை விட முடியலன்னா சல்லி காசு கிடையாதுன்னு சொன்னேன். நானே எதிர்பார்க்கல அவன் என்னை எதிர்த்து பேசுவான்னு. அது வரைக்கும் அப்படி பேசுனதும் கிடையாது. சொத்தெல்லாம் என்னது இல்லைன்னு சொல்ல நீ யாரு? நான் மேஜர். நீ மரியாதைக்கு கட்டுப்பட்டு தரலைன்னா சட்டத்தோட உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு பதில கூட எதிர்பார்க்காம வெளியே போனவன் தான். திரும்பியே வரல. திங்கக்கிழமை ராத்திரி கூட நான் கவலைப்படல. சில சமயம் சிநேகிதர்கள் வீட்டில் வீடியோ பார்த்துட்டு அங்கேயே தூங்கிடுவான். செவ்வாய் ராத்திரி ஆனப்பதான் லேசா கவலை வந்தது. முக்கியமானவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் போட்டு கேட்டப்போ வரலன்னு பதில் வந்தது. பயத்தோட விடிய விடிய தூங்காம அவஸ்தைப்பட்டேன். அன்னிக்கிட்ட மறைக்க முடியல. புதன் விடிஞ்சதும் பேப்பர்ல விளம்பரம் தந்துட்டேன். போலீஸ்க்கு போனா அணுகுமுறை எப்படியோ தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நேத்திக்கு கொடுத்த விளம்பரம் இன்னைக்கு காலையில வந்தாச்சு. ஆபத்து எதுவும் இருக்குமா பிரசன்னா? எதிரிங்க யாரும் உண்டா உங்களுக்கு? நிச்சயமா இல்லை பிரசன்னா. அப்படின்னா பொறுமையா இருந்து பார்க்கணும். கோபத்தோட போன பையன் 2 நாளா வீடு திரும்பலங்கிறது பயப்படக்கூடிய பிரச்சனை இல்லை. ஆனா அவனோட மனநிலைமை புரிஞ்சா இதுக்கு பதில் சொல்லலாம். இப்போ என்ன செய்யலாம் பிரசன்னா? இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? நான், அண்ணி, மனோஜ், மேனேஜர், வாட்ச்மேன், அப்புறம் அந்த மாதங்கி குட்டி. நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? சில கசப்பான அனுபவங்கள் என்னை இந்த முடிவுக்கு வர சொல்லி இருக்கு. மன்னிக்கணும். சொந்த விஷயங்கள். ஓகே ஓகே, பெஸ்ட் ஃபர்கெட் இட். அப்போ நான் புறப்படுறேன் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. போகும்போது எதில் புறப்பட்டு போனான் மனோஜ் தெரியுமா? அவனோட ராஜ்தூத்தில். வேற யாராவது வண்டி உபயோகப்படுத்துகிறவங்க உண்டா இந்த வீட்டில்? அவனை தவிர வேற யாருமே இல்லை. அப்படின்னா ஹெல்மெட் இல்லாமலா ராஜ்தூத்தில் போனா மனோஜ்? ஷோகேஸின் உள்ளே இருந்த அந்த சாம்பல் நிற ஹெல்மெட்டை பிரசன்னா சுட்டி காட்ட சட்டென ஈஸ்வரமூர்த்தியின் முகம் இருண்டது. டெலிஃபோன் அலறியது. டெலிஃபோனை எடுத்தான் ஈஸ்வரமூர்த்தி. எஸ், நான் தான் ஈஸ்வரமூர்த்தி பேசுகிறேன். உங்கள் மனோஜ் இப்போ எங்ககிட்ட தான் இருக்கான். வெண்கல குரல் எதிர்முனையில் கசிந்தது. ரிசீவரை பிடித்திருந்த அவரது கை நடுங்க. அதை கவனித்த பிரசன்னா சடையர் என்று எழுந்து வந்தான். பளிச்சென ரிசீவரை பறித்து கொண்டான். என்ன காதுல விழுதா? சொல்லுங்க. உங்க மனோஜ் எங்க பொறுப்புல இருக்கான். அவனுக்கு ஏராளமான சொத்துக்கலாமே. அதிகம் வேணாம், 10 லட்சம் தந்தா போதும். மனோஜை திருப்பி கொடுத்துட்றோம். மிச்சத்தை அப்புறமா பேசலாமா? டொக்கென்று போனை வைத்தார்கள். என்ன பிரசன்னா, 10 லட்சம் தந்தா பிள்ளையை தருவாங்களாம். என்ன சொல்றீங்க? தரேன். 10 லட்சம் என்ன, சொத்துக்கள் முழுக்கையும் தரேன். எனக்கு என் பிள்ளை தான் வேணும். நான் இப்பவே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க வர சொன்னா? பிரசன்னா நிதானமாக அவரை பார்த்தான். இது நிஜம்தானா? பெற்ற தகப்பனால் கூட சட்டென்று பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டில் உடனே தயாராவது சாத்தியம்தானா? சிரிப்பு வந்தது பிரசன்னாவுக்கு. மனோஜின் சொத்து தானே இத்தனையும் என்ற மெத்தனமோ. என்ன பிரசன்னா பேசல? உடனே பேசிட முடியாது ஈஸ்வரமூர்த்தி. யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுல. ஷிட், யோசிக்கிற நேரம் என் பிள்ளையோட உயிர் போயிடும். உடனே முயற்சி செஞ்சுக்கிறேன். மிஸ்டர் மூர்த்தி. பிரசன்னா குரலை உயர்த்தினான். சட்டென்று நின்றார். குலைக்கிற நாய் கடிக்காது. இந்த மாதிரி தினமும் 4 மிரட்டலை நாங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவசரப்படாதீங்க, அடுத்த ஃபோன் வரட்டும். பிரசன்னா, உங்களுக்கு தெரியும், எனக்கு பணம் போகாம உங்க பிள்ளைய நான் மீட்டு தரேன். என்னை நீங்க நம்பினா. தடக்கென்று சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்தார் அந்த ஈஸ்வரமூர்த்தி. அந்த டெலிஃபோன் வார்த்தைகளை மனதுக்குள் ரீவைண்ட் செய்து ஓட விட்டான் பிரசன்னா.
சுமார் 20 வினாடிகள் கூட பிடிக்காத அந்த பேச்சின் பின்னணியில் எதையும் உணர முடியவில்லை. உங்களுக்கு விரோதிங்க யாருன்னு படுதா? தெரியல. உங்களோட இந்த பிரிவு காரணமாக அந்த பெண்ணும் அவ சம்பந்தப்பட்ட ஆட்களும் ஒரு மோசடி கும்பல்னு சொன்னீங்களே. மறுபடியும் முகம் வெளிரியதை பிரசன்னா கவனித்தான். சொல்லுங்க மூர்த்தி. நோ நோ நோ, நான் சந்தேகப்படல. சரி, அந்த பெண்ணோட பேரும் அவளை சார்ந்த மனுஷங்களோ விலாசமோ தெரிஞ்சா சொல்லுங்களேன். விலாசமெல்லாம் தெரியாது. சரி, அவளை சேர்ந்த ஆட்கள்? அதுவும் தெரியாது. எல்லாம் கேள்விப்பட்டதுதான். சரி, அந்த பெண்ணு பேரு? டவலால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்ட மூர்த்தி பசரை அழுத்த அந்த மாதங்கி வந்தாள். ஐஸ் வாட்டர் வேணுமா? அதையும் குடித்துவிட்டு, ஹெலன்னு கேள்விப்பட்டேன், வேற எந்த விவரமும் எனக்கு தெரியாது. ஏன் இப்படி வேர்க்குது உங்களுக்கு? என் மனோஜுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. சொல்லி முடிப்பதற்குள் ஏறத்தாழ அழுதே விட்டார். அப்போது டெலிஃபோன் ஒலித்தது. அவசரமாக எழுந்த அவரை சைகையால் தடுத்துவிட்டு பிரசன்னா போய் எடுத்தான். அத்தியாயம் 2. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி ஸ்பீக்கிங். பிரசன்னா போய் சொன்னான். ஏண்டா குரல் ஒரு மாதிரி இருக்கு? நான் தான் சபாபதி பேசுறேன். காலையில ஒரு ஆடு பார்த்தேனே ஹிண்டுல. என்றான் பிரசன்னா. சரி பண்ணிட்டியா பையனை? அப்புறம் ஏன் காணாம போனா? கன்வின்ஸ் ஆயிட்டானா? ஆகல. அம்மாவாச்சே, அதான் இமேஜ் துப்புரவா அடிபட்டு போச்சு. ஜீரணிக்க முடியல அவனால. ஒரு வாரம் எங்காவது அலைஞ்சிட்டு திரும்பிடுவான். டிவியில கொடுத்துட்டேன், நான் வச்சுட்டேமா. யார் ஃபோன்? ஈஸ்வரமூர்த்திக்கு சொன்னதும் துள்ளி எழுந்தார். நோ, திஸ் இஸ் ராங் பிரசன்னா. ஏன் பர்சனல் காலை நீங்க கேட்டிருக்க கூடாது. சமயத்துல அனுமதி கடந்து உள்ளே பிரவேசித்தால்தான் நிஜம் புரியும். நாங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது எங்க தொழில். முகத்துல கடுகடுப்போடு எழுந்த மூர்த்தி, தேங்க்யூ பிரசன்னா. இதுக்கு மேல இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன். உங்க உதவிக்கு நன்றி. வெல், ஆனா ஆபத்துக்களை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருந்தா சரி. இது வரைக்கும் உங்க ஃபீஸ்? கேஸ் முடியாம நான் ஃபீஸ் வாங்குற பழக்கம் இல்லை. ஸோ see you. சிரித்து கொண்டே வெளியேறி ஹீரோவை உதைத்தான். அது சீறிக்கொண்டு தெருவை கடக்கும் வரை காத்திருந்த ஈஸ்வரமூர்த்தி ஆத்திரத்துடன் காலால் கதவை உதைத்துவிட்டு உள்ளே வந்து டெலிஃபோனை விரும்ப அது முந்திக் கொண்டு அலறியது. எஸ் ஈஸ்வரமூர்த்தி, குட் மார்னிங். உங்க மனோஜ் குரலை நீங்க கேட்கணுமா? நச்சென்ற சப்தத்தோடு கடபுடவென்று ஓசை இழ, நான் ஆபத்துல இருக்கேன், என்னை உடனே காப்பாத்துங்க, உங்க ஷூ. ஓசை நின்று விட்டது. யார் நீ? அலறினார் ஈஸ்வரமூர்த்தி. அது உனக்கு அனாவசியம். இன்னைக்கு முழுக்க டைம் தரும். 10 லட்சத்தை ரெடி பண்ண. போலீஸ் உதவியை நாடினா மனோஜ் திரும்ப மாட்டான். வரவேண்டிய இடத்த நாளைக்கு காலையில 8 மணிக்கு சொல்றோம். நோ, இட் கான் பி. ஸ்டூலை எட்டி உதைத்தார். அடிப்பட்ட சிறுத்தை போல அங்கும் இங்கும் உலாவினார். இது போய் இதுல ஏதோ சதி இருக்கு. நோ, மனோஜ் குரல் தெளிவான டெலிஃபோன்ல கேக்குதே. எப்படி சாத்தியம் இது? பலமுறை யோசித்துவிட்டு நிதானமாக டெலிஃபோனை எடுத்து எண்களை சுழற்றினார். விக்ரம் இருந்தா லைன்ல வர சொல்லுங்க. காத்திருந்தார். மறுமுனை 2 நிமிடங்கள் வரை இறந்திருந்தது. விக்ரம் உயிர் தந்தான். உடனே புறப்பட்டு வா. எதிர்முனை ஏதோ சொல்ல, நோ, எனக்கு அவசரம், நீ கேட்குற தொகை தர, 1/2 மணி நேரத்தில் நீ இங்க இருக்கணும். இணைப்பை துண்டித்து விட்டு பொறுமை இல்லாமல் நகம் கடிக்க தொடங்கினார் ஈஸ்வரமூர்த்தி. மாதங்கி வந்து, அம்மா கூப்பிடுறாங்க ஐயா. பேசாம படுக்க சொல்லு, எனக்கு அவசர வேலை இருக்கு, சாயங்காலம் பார்க்கறேன். 1/2 மணி நேரத்தில் ஆட்டோ சீர பணத்தை கொடுத்துவிட்டு அமிதாப் பச்சனின் உயரத்தில் அம்ஜத் கானின் உடம்பை வாங்கி கொண்டு அசுரத்தனமாக உள்ளே நுழைந்தான் அந்த விக்ரம். என்ன அவசரம்? கரகரப்பான குரல் சிக்கி முக்கி கல் உரசுவது போல் இருந்தது. டெலிஃபோன்ல மிரட்டல். என்னம்மா? மனோஜை திருப்பி தர ஆளுக்கு 10 லட்சம் ரூபாயாம். நான் தரலன்னா மனோஜ் வரமாட்டானா. பைத்தியமா உங்களுக்கு? ஆமா, உன்னை நம்பின நான் கண்டிப்பா பைத்தியம்தான். என்ன உளறீங்க? திங்கக்கிழமை 22ஆம் தேதி நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? அந்த 12 மணிக்கு அப்புறமா இந்த வினாடி வரைக்கும் அங்குலமா பிளான் பண்ணி நடத்துறேன். அத்தனையும் உன்னை நம்பி. என்ன செஞ்சுட்டு வந்திருக்க நீ? சொன்னதை செஞ்சேன். பொய். என்னை மோசம் பண்ணிட்ட நீ. 1 லட்சம் ரூபாயை கபலீகரம் பண்ணிட்டு 3 நாள்ல என்னை ஏமாத்திட்ட. நிறுத்துங்க. உங்களை ஏமாத்தி இருந்தா நான் எதுக்கு நீங்க கூப்பிட்ட உடனே வந்திருக்கணும்?
நிஜம் தெரிஞ்சு நீங்கள் என்னை தண்டிக்கலாம்னு நான் உங்கள் கண்ணில் படாமல் தலை மறைஞ்சில் நடந்திருக்கணும். செய்யலையே. என்ன நடந்ததுன்னு சொல்லலை இன்னும். என்னை காப்பாத்துங்கன்னு மனோஜ் டெலிஃபோனில் கொஞ்சம் முன்னாடி போட்ட கூச்சல்ல என் காதில் தெளிவாக கேட்டேன். விக்ரம் திக்கென்று அதிர்ந்தது அவனது உறுதியான கால்களின் நடுக்கத்தில் தெரிந்தது. இது எப்படி சாத்தியம்? விளம்பரத்தை தொடர்ந்து அந்த பிரசன்னாவை கூட வரவழைச்ச. பேச பேச அந்த ராட்சசன் என் மேலே சந்தேகப்படுற மாதிரி பட்டுது. நைஸா கட் பண்ணிட்டேன். அவன் நம்மோட இருந்தா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். இதுக்காக ஹெலன்னு ஒரு பொய் காதலிய மனோஜுக்கு உருவாக்கி பிரசன்னாவை திசை திருப்பினேன். ப்ளீஸ் விக்ரம், நிஜத்தை சொல்லு. நான் தொழிலில் சுத்தம்னு ஊருக்கே தெரியும். வாங்கின படத்துக்கு நாணயமாக நடந்துக்கிறவன். திங்கக்கிழமை 12 மணி வரைக்கும் உங்கள் பாட்டு தானே. நான் வந்ததே அதுக்கு மேலே தானே. அவசரப்படாதீங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு போனோம். எப்படி டெலிஃபோன் மிரட்டல் வரும்? இதில் வேற ஏதோ சூழ்ச்சி இருக்குது. அப்படின்னா அப்படியா சொல்கிற? என்னை நம்பினா நான் உங்களுக்கு உதவ முடியும். நம்புகிறேன் விக்ரம். இப்போது மணி என்ன? 3. சரியாக 6 மணிக்கு நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். என்னை நான் அப்போ நிரூபிக்கிறேன். போதுமா? தப்பாக எடுத்துக்காத விக்ரம், என் நிலமை அப்படி. நோ, நாட் அட் ஆல். வாங்கின படத்துக்கு என்னை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு இல்லையா? 6 மணிக்கு பார்க்கலாம். பாய். அவன் போனதும் உள்ளே வந்து உட்கார்ந்தார் ஈஸ்வரமூர்த்தி. அந்த திங்கக்கிழமை காத்தால 11 மணி மறுபடியும் நினைவில் வந்து நீந்த மில்லி மீட்டராக அந்த வினாடிகளை மறுபடியும் நினைவில் சேகரித்து யோசிக்க தொடங்கினார். யோசிக்க விடாமல் காலிங் பெல் குருவி போல் கத்தி ஓய கதவை திறந்தார். படியில் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். இது மனோஜ் வீடு தானே? லேசாக அதிர்ந்தார் ஈஸ்வரமூர்த்தி. ஆமா, என்ன வேணும்? நான் அவரை பார்க்கணும். நீ யாருமா? உன் பேர் என்ன? அவள் சொன்ன பதில் மூர்த்தியை தூக்கி மாடியில் உட்கார வைத்தது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். என் பேரு ஹெலன். யார் நீ? அதான் சொல்லிட்டேனே, என் பேரு ஹெலன்னு. பதில் ஒன்றும் சொல்லாமல் கதவை சாத்திவிட்டு வந்த ஈஸ்வரமூர்த்தி, என்னோட வா சொல்லிவிட்டு மாடிப்படியை விறுவிறுவென நடக்க காரிடாரில் பின்தொடர்ந்தது அந்த பெண். 3வது கதவை தள்ளி ஈஸ்வரமூர்த்தி நுழைய அவள் தயங்கி நின்றாள். சுவரில் கை வைத்து சாண்ட்லியரை சந்தோஷப்படுத்தி, உள்ளே வா. அவள் உள்ளே நுழைந்ததும் ஆட்டோமேட்டிக் டோர் லாக் மூடிக்கொள்ள கொஞ்சம் மிரட்சியாக பார்த்தாள் அந்த பெண். இப்ப சொல்லு, நீ யாரு? அதான் சொல்லிட்டேனே. ஒரு சிகரெட்டை உதட்டுக்கு தந்து கோட்டை தடவி லைட்டர் அகப்படாமல் மேஜையில் கண்டெடுத்து பற்ற வைத்து புகை கக்கி, நம்ப சொல்றியா? மனோஜ் என்னை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறதா சொன்னாரே. ஓகே, எப்ப பார்த்த அவனை கடைசியா? உங்க வீட்டை விட்டு போன மறுநாள் காலையில எங்க வீட்டுக்கு வந்தாரு. இம்பாசிபிள். யார் அனுப்பி வச்சது உன்ன? உங்க வீட்டை விட்டு காணாம போனவர் வேற எங்கேயும் போகலன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? ஸோ காணாம போன செய்தி கட்டுக்கதையா? அதிர்ந்தது அவரது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. நீ யாருன்னு சொல்ல முதல்ல. மனோஜ நீங்களே கடத்திட்டு விளம்பர ஸ்டண்ட் எதுக்குன்னு சொன்னா மீதிய பேசலாம். பெண்ணே, இந்த இடத்த விட்டு நீ வெளியே போக போறதில்ல. அப்படித்தான் மனோஜும் போகலையோ? தகவல் தெரிஞ்சா நான் புறப்படலாம்னு நினைக்கிறேன். சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் அமுக்கிவிட்டு கால்களை உதைத்து கொண்டு எழுந்தார் ஈஸ்வரமூர்த்தி. அவளை நெருங்கினார். ஏன் கேட்குறேன்னா, வெளியே போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நீங்க ஒழிச்சாலும் ஆதாரத்தோட பிடிபட வேண்டி வரும். சட்டென்று நின்றார் ஈஸ்வரமூர்த்தி. கதவு திறந்தது. அந்த பெண் சிரித்து கொண்டே வெளியே போனாள். ஈஸ்வரமூர்த்திக்கு குழப்பத்தில் தலை கிறுகிறுத்தது. அத்தியாயம் 3. சொல்லு லதா, எப்படி இருந்தது ஹெலன் வேஷம்? நல்ல ஐடியா பிரசன்னா. அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் சாதுரியமாக நான் நடந்துக்கலன்னா என்னை க்ளோஸ் பண்ணியிருப்பான் அந்த ஆள். இப்போ நீ என்ன க்ளோஸ் பண்ணுற மாதிரி? புரியல. மேல் பட்டன் 2 பிஞ்சு போயிருக்கா. என்னால் நிம்மதியாக உட்கார முடியல. அலைவீங்களா எங்கெங்க திறந்துருக்குன்னு? சரி, விஷயத்துக்கு வா. அவன் பேசும்போதே அது பொய்ன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்றும் உதைக்குதில்லதா. வேற ஒரு டெலிஃபோன் மிரட்டல் வேற வந்திருக்கு. அதுதான் யோசிக்க விடாமல் தடுக்குது. உங்கள் அனுமானம் என்ன பிரசன்னா? மனோஜ் கடத்தவே படலைன்னு தோணுதோ? எஸ். அப்புறம் ஏன் விளம்பரம்? புரியல. பின்னால் ஏதோ இருக்கு. இது யாருக்கோ தரப்பட்ட ஒரு விளம்பரமாக இருக்கலாம்.
மனோஜ் உயிரோட தான் இருக்கானா? திடுக்கிட்டு நிமிர்ந்தான் பிரசன்னா. சிகரெட்டை எடுத்து உதட்டில் தொங்க விட்டான். லதா பற்ற வைக்க உதவினாள். அதிர்ச்சியான ஒரு ஆங்கிள் இது. இப்படி ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. மனோஜ் இப்ப மேஜர், சொத்துக்கெல்லாம் வாரிசு. அவனுக்கு பின்னால கார்டியனா இருக்கிற ஈஸ்வரமூர்த்திக்கு தான் அது வரும். ஸோ அந்த பையனை தீர்த்துட்டு காணாம போன மாதிரி ஒரு விளம்பரம் தந்தது, இது எல்லாமே பாசாங்கலதா. அப்படின்னா அந்த டெலிஃபோன் மிரட்டல், அது கூட ஈஸ்வரமூர்த்தியோட ஏற்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு விதத்துல நிஜமான பயரேகைகள் இருக்கு. அந்த மிரட்டல் நிஜமானா நம்ம கணக்கு தப்பு. ஆனா விளம்பரம் நிச்சயம் பாசாங்கு. ஹெலன் கதை ஜோடனை நாம நிரூபிச்சாச்சு. என்ன செய்யலாம் பிரசன்னா இப்போ? அந்த 20 வினாடிகள் நடந்த அந்த டெலிஃபோன் பேச்சில் நடுவுலன்னு கூட சொல்ல முடியாது. அந்த பேச்சோட தொடர்ந்து ஒரு சப்தம் வந்தது. மண்டை காயுது எனக்கு லதா. இன்னைக்கு ஆர் வெங்கட்ராமன் மெட்ராஸ் வந்திருக்காராம். அவசியமா எனக்கு? எரிச்சலோடு அவளை பார்த்தான். மண்டை காயுதுன்னு சொன்னீங்க, டைவர்ஷன் இருக்கட்டுமேன்னு சொன்னேன். ஒத்தப்பட போற. ஓங்கி பின்னால் தட்ட ஆ என்று துள்ளினாள் லதா. துள்ளினான் பிரசன்னா. நான் துள்ளினா நீங்களும் துள்ளணுமா? நீ சொன்னபடி டைவர்ஷன் கிடைச்சாச்சு. ஜனாதிபதி வரும்போது முதல்ல அரசாங்க வாகனங்கள் தொடர்ந்து வரிசையா வரும். நடுவுல சைரன் வச்ச கார் வாகனங்களோட தொடர்ந்த சப்தம், நடுவுல சைரன். எஸ். என்ன பிரசன்னா சொல்றீங்க? இதே சப்தம் தான் காத்தால 10 மணிக்கு ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் டெலிஃபோனில் கேட்டேன். அந்த நேரத்தில் எந்த சாலையில் இந்த ஊர்வலம் நடந்திருக்குன்னு விசாரிக்கணும். அதே ரோட்டில் ஏதோ ஒரு பப்ளிக் பூத்தில் ஃபோன் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து மறுபடியும் அதே இடத்துல இருந்து டெலிஃபோன் செய்யப்பட வாய்ப்பும் இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கால் போடு. போட்டாள். ஹலோ, டிஎஸ்பி ராம் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் பிரசன்னா சார். விஷயத்தை சொன்னான். அப்படியா? 10 நிமிஷம் லைன்ல இருங்க, விசாரிச்சு சொல்றேன். காத்திருந்தான். பிரசன்னா, கதீட்ரல் ரோட் கிட்டத்தட்ட ஸ்டெலா மெரிஸ் பக்கமா போச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ராம். புறப்படலதா? உடனே போறோம். பட்டனை போட்டுட்டு வா. எதிர் வண்டியில வரவன் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடும். சீ, இப்படியெல்லாம் உதட்ட திருகி பழிச்சு காட்டினா இங்கேயே இப்பவே உன்னை. ஓய், நான் உங்க கூட வரமாட்டேன். வராட்டி போடே. என்ன சொன்ன இப்போ? விழிகளை உருட்டி கொண்டு நெருங்கினாள். போடி, அழுத்தமாக சொன்னான். அவள் காலை உதைத்து கொண்டு சினுங்க, கமான் லதா, விளையாட இது நேரம் இல்லை. தாமதமாகிற ஒவ்வொரு நொடியும் தோத்துக்கிட்டே இருக்கோம். சீக்கிரம். வண்டியை உதைத்தான். லதா தொற்றிக் கொண்டதும் சிந்தாமணியை கடந்து புரசைவாக்கம் நெடுஞ்சாலை வழியாக டவுனை விழுங்கி சென்ட்ரலை திரும்பி நிறுத்தினான். என்ன பிரசன்னா? இருவர 5 நிமிஷம் வேலை இங்க. ஸ்டேஷனுக்குள் நுழைந்து 3 நிமிடத்தில் வெளிப்பட்டு சீறினான். பெரியார் பாலம் தொட்டு அண்ணா சாலையை குறிவைத்து வண்டி ஸ்டெலா மெரிஸிலிருந்து எந்த பூத்தும் தட்டுப்படவில்லை. இந்த பக்கம் அண்ணா மேம்பாலமும் அந்த பக்கம் மௌபரி சாலையும் முடியும் வரை அலசிய போது அந்த பெட்ரோல் பங்க் கண்ணில் பட்டது. அதனுள் வலது பக்க மூலையில் கொக்கியில் டெலிஃபோன் தொங்க. இதுவா இருக்கலாம் லதா. இது போகாத ஊருக்கு வழி ஒன்று படுது பிரசன்னா. முயற்சி செய்யலாமே. இவர்களை உரசி கொண்டு அந்த எஸ்டி வந்து நின்றது. பையனிடம் பெட்ரோலுக்கு சொல்லிவிட்டு இறங்கி அவர்கள் சிகரெட் பற்ற வைக்க தோற்றத்தில் கல்லூரி மாணவர்கள். பிடரி முடி, கிழிந்த ஜீன்ஸ். மறுபடியும் ஃபோன் பண்ணலாமா? வேணா சதீஷ், இது விஷ பரீட்சையோன்னு தோணுது. கல்ல எரிஞ்சாச்சு, மாங்காய் விழுந்தா விழட்டுமே. அந்த ஈஸ்வரமூர்த்தி நல்ல காசுக்காரன்டா. பிரசன்னா பளிச்சென பிரகாசமானான். அவர்கள் ஏறி வண்டியை கிளப்பியதும் சட்டென ஸ்டார்ட் செய்து தொடர்ந்தான். ஆழ்வார்பேட்டையை நோக்கி வண்டி ஓடத் தொடர்ந்தான். அது ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன் சமீபித்து 4 முனை ரோட்டை ஒதுக்கி அதே சாலையில் இருந்த எத்திராஜ் கல்யாண மண்டபம் என்ற கீற்று கொட்டகையின் எதிர்புறம் ஒடிந்த சாலையில் திரும்பி சீத்தம்மா காலனி எக்ஸ்டென்ஷனில் ஊர்ந்து ஒரு மீடியம் சைஸ் பங்களா முன் உயிரை விட்டது. சற்று தள்ளி நிறுத்தி கொண்டான் பிரசன்னா. அந்த பச்சை கேட்டை திறந்து கொண்டு அவர்கள் இருவரும் நடக்க, லதா, நீ என்ன பண்றனா இங்கேயே நில்லு. உள்ள போய் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பாரு. நான் திரும்பலைன்னா இன்ஸ்பெக்டருக்கு டயல் பண்ணி உடனே வர சொல்லிடு. பயமா இருக்கு பிரசன்னா, நீங்க போக வேணாம். அவளை அலட்சியப்படுத்தி விட்டு நடந்தான் பிரசன்னா. கேட்டை நெருங்கி யாரும் பார்க்கவில்லை என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு முன்னேறினான். போர்ட்டிகோவை கடந்து முகப்பை நெருங்கியதும் வாசல் கதவு ஓசை எழுப்ப பக்கவாட்டில் சரையலென பதுங்கிக் கொண்டான். அதை ஒட்டி மாடிப்படி ஒன்று போக மெல்ல மேலே ஏறி வந்தான்.
கதவு சாத்தி இருக்க உள்ளே பேச்சு குரல் கேட்டது. காதுகளை கதவுக்கு தந்தான். இங்க போனை வச்சுட்டு ஏன் ஸ்டெல்லா மெரிஸ் பக்கம் போன? இது ட்ரேஸ் பண்ண வழி இருக்குடா. அது பப்ளிக் பூத்து. போடு கேட்போம். ஒர்க் அவுட் ஆகுமா? ஆவும் ஆவும், போடு முதல்ல. பட் என்ற சப்தம் தொடர்ந்து, நான் ஆபத்தில் இருக்கேன், என்னை உடனே காப்பாத்துங்க, உங்க ஷூ. பளிச்சின கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் பிரசன்னா. அத்தியாயம் 4. நடுவில் நேஷனல் பானாசோனிக், சுற்றி 3 பேர். குரல் வந்த விதம் புரிந்த பிரசன்னா குழப்பத்தோடு அவர்களை பார்த்தான். நடுவில் இருந்த அந்த உயரன் எழுந்து நின்றான். யார் நீ? அது அப்புறம் எங்க மனோஜ்? கால்களை அகட்டி வைத்தபடி அலட்சியமாக நின்றான் பிரசன்னா. செட் செய்து வைத்த சீகோ அலாரம் மணிக்கட்டில் கதற, லதா ஸ்ரீகாந்துக்கு டயல் செய்ய போயிருப்பாள். இது எப்படிப்பட்ட இடம் என்று தெரியவில்லை. பேசி நேரத்தை கடத்த வேண்டும். மனோஜ் எங்க? எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்ச? நீ மனோஜுக்கு என்ன வேணும்? உயரன் நெருங்கினான். அறையை ஆராய்ந்தான் பிரசன்னா. பேச்சுலர் அறை போல கசங்கிய லுங்கியும் ஈர ஜட்டியும் சார்மினார் சாம்பலும் ஜுனத்தம்மன் கேலண்டருமாக அறை சிதறி கிடந்தது. ஒரு வீடியோ கேசட், ஒருவேளை அது அதுவாக இருக்கலாமோ? 7-8 ஆடியோ கேசட்டுகளை உராய்ந்து கொண்டிருந்தது. டீப்பாயில் உட்கார்ந்திருந்தவர்களில் ஒருவன் தாடி, மற்றவன் உதட்டில் பீடி. உயரன் நெருங்கிவிட்டான். மின்வெட்டும் நேரத்தில் உயரனின் கால்கள் பிரசன்னாவின் மார்பளவு உயர்ந்து பளீரென கழுத்தை குறிவைக்க பிரசன்னா சரையென ஒரு சக்கர வட்டம் சுற்றி உயரனின் முக்கியத்தில் கால்களை இறக்கினான். சரியான அடியாயிருக்க வேண்டும். கல்லடிப்பட்ட புணரும் நாய் போல பல்லென்று ஒரு ஒலியை துப்பிய உயரன் மடங்கி சரிய பீடி மின்னல் போல பாய்ந்தான். பிரசன்னா வேகத்தை காட்டி அவன் விழாவில் கொஞ்ச பீடி நொறுங்கியது. எத்தனை நிமிடங்கள் இவர்களை சமாளிக்க முடியும் என்று பிரசன்னா கணக்கிட்ட போது கதவை திறந்து ஸ்ரீகாந்த் லதாவோடு உற்பத்தியானான். எல்லோரையும் கவர் பண்ணி F1க்கு எடுத்துட்டு வாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம்? நான் 15 நிமிஷமா காத்திருக்கேன் பிரசன்னா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்களை குப்புற தள்ளி உயரனின் தாடையில் சிவப்பு கோலம் வரைந்தான் ஸ்ரீகாந்த். சொல்லு, எங்க மனோஜ்? பேச மறுத்தா நீ ஆம்பளையா வாழற கடைசி நிமிஷங்களா இதுதான் இருக்கும். சுத்தமா எடுத்துருவோம். சொல்லு. நம்புங்க, எங்களுக்கு சத்தியமா மனோஜ் எங்கன்னே தெரியாது. நம்ப சொல்றியா? ஸ்ரீகாந்த், சிகிச்சையை தொடங்கலாமா? ப்ளீஸ், நாங்கள் நடந்ததை சொல்கிறோம். எங்கள் காலேஜ் ட்ராமாவில் மனோஜ் நடித்தப்ப பேசின வசனங்கள் தான் அது. அதை அப்படியே டேப் பண்ணியிருக்கோம். முழுக்க போட்டு காட்டுறோம். திடீர்னு இந்த விளம்பரம் வந்தப்ப இப்படி ஒரு வழியை கையாண்டு பணம் சம்பாதிக்கலாமேன்னு ஆசைப்பட்டதன் விளைவு தான் அந்த மிரட்டல். சத்தியமாக நாங்கள் மனோஜை பார்த்தே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்புறம் உங்கள் விருப்பம். திருப்பி திருப்பி கேட்டதில் இதே பதில்தான் வந்தது. அவர்களை நம்ப தோன்றியது. ஓகே, அட்டெம்ப்ட் கிட்னாப்னு வரதுனால கஸ்டடியில் வைங்க. மேஜிஸ்ட்ரேட்டை கேட்டு அரெஸ்ட் பண்ணணும். ஸ்ரீகாந்த் உத்தரவிட பிரசன்னா புறப்பட்டான். லதா, நீ சொல்ற பாதைக்கு தான் விஷயம் வருது. ஹெலனை நீ உடைச்சாச்சு, இதுவும் பிசு பிசுத்து போச்சு. ஸோ இந்த கடத்தல் ஒரு நாடகம். நடத்துறது ஈஸ்வரமூர்த்தி. மோட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு தெளிவா இருக்கு. இப்போ மனோஜ் இருக்கானா செத்தானான்னு தெரியல. இருந்தா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரி, என்ன செய்யலாம்? ஈஸ்வரமூர்த்தியை கண்காணிக்கணும். அந்த ஆளோட அடுத்த மூவ் என்னன்னு வாட்ச் பண்ணணும். என்னவா இருக்கும் பிரசன்னா? பர்பஸ் மனோஜை ஒழிக்கிறது தான். ஏற்கனவே தீர்த்தாச்சுன்னா எப்படின்னு பார்க்கணும். இன்னும் முடிக்கலன்னா அடுத்த முயற்சி எதுன்னு கவனிக்கணும். நீ நம்ம சடகோப்பனுக்கு ஒரு கால் போடு. கிடைச்சதும் ஏதேதோ உத்தரவுகளை பிறப்பித்த பிரசன்னா நாளையிலிருந்து நம்ம வேலையை தொடங்க வேண்டியது தான். பிரச்சனையை தேடி பிரசன்னா புறப்படுவதற்கு முன்னால் பிரச்சனையே பிரசன்னாவை தேடி வந்து நின்றது. மறுநாள் பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருந்தது. வியாசர்பாடி அருகே இளைஞனின் உடல் ரயில் தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு உடல் மட்டும் ஓரமாக கிடைத்தது. தலையை காணவில்லை. போலீஸ் புலன் விசாரணை செய்து வருகிறது. மறுநாள் பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருந்தது. வியாசர்பாடி அருகே இளைஞனின் உடல் ரயில் தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு உடல் மட்டும் ஓரமாக கிடைத்தது. தலையை காணவில்லை. போலீஸ் புலன் விசாரணை செய்து வருகிறது. செய்தியை படித்தபடியே காஃபியை உறிஞ்சிய பிரசன்னா கோப்பையை கீழே வைத்துவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்ட போது டெலிஃபோன் அலறியது. எஸ் பிரசன்னா, நான் ஸ்ரீகாந்த். அந்த மனோஜ் உடல் ரயில் தண்டவாளத்தில் இருக்காமே, தந்தி நியூஸ் 7வது பக்கம் முதல் பாரா, அதில் தான். நான் இப்போவே வரேன்.
அவசரமா ஜிப்பாவை மாட்டிக்கொண்டு லதாவுக்கு சீட் எழுதி வைத்துவிட்டு சடுதியில் கதவு பூட்டி வண்டியை உதைத்தான். இன்ஸ்பெக்டரோடு மார்ச்சுவரிக்கு போனதும் வாசலில் பதறி கொண்டிருந்தார் ஈஸ்வரமூர்த்தி. பாத்தீங்களா, என் பிள்ளையை கொலை செஞ்சு தண்டவாளத்துல போட்டிருக்காங்க. எனக்கு மிரட்டல் அனுப்பின டெலிஃபோன் பார்ட்டி தான் அது. பிரசன்னாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த டேப் ரெக்கார்டர் சங்கதி இன்னும் இவருக்கு தெரியாது. பாவம், அற்புதமான நடிகன் இந்த ஆள். உங்க பிள்ளை தானா அது? அவனே தான். சண்டை போட்டுட்டு போனப்ப போட்டிருந்த அதே கருநீல சட்டையும் வெள்ளை கால் சட்டையும் தான் அது. காலில் அதே 6 விரல்கள். தலையை காணுமே என் கண்மணிக்கு. பிரசன்னாவும் உடலை மார்ச்சுவரி ஷெல்ஃபில் பார்த்துவிட்டு உடனே புறப்பட்டான். பிஎம் ரிப்போர்ட் எப்போ வரும்? சாயங்காலம் வரும் சார். வெளியே வந்தான். ஈஸ்வரமூர்த்தி, உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். நான் தயாரா இல்லை. என் பிள்ளையை காப்பாற்ற முடியல. இனிமே எதுக்கு பேச்சு? நீங்க கொல்லாம இருந்திருந்தா காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. அதிர்ந்தார் ஈஸ்வரமூர்த்தி. சட்டென்று சுதாரித்து கொண்டு, நான்சென்ஸ், மைண்ட் யுவர் டங் பிரசன்னா. ஐ வில் ஃபைல் அ கேஸ் அகெயின்ஸ்ட் யூ. நிதானமாக சிரித்தான் பிரசன்னா. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, நான் உங்ககிட்ட என்னெல்லாம் ரியாக்ஷன் எதிர்பார்க்குறனோ அத்தனையும் ஏமாத்தாம தரீங்க நீங்க. உங்களுக்கு இது புதுசு. ஆனால் நாங்கள் தினம் தினம் நிறைய ஈஸ்வரமூர்த்திகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வெல், நீங்கள் பேச இஷ்டப்படலைன்னா வேணாம். ஆனால் விஷயங்களை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். See you. அந்த ஈஸ்வரமூர்த்தி உறைந்து நிற்க வண்டியை கிளப்பினான் பிரசன்னா. மாலை பிஎம் ரிப்போர்ட் வந்தது. ஏற்கனவே உயிர் போன உடல் தண்டவாளத்தில் கிடத்தப்பட்டிருப்பதாக சொன்னது. மரணம் கழுத்து நெறிப்பட்டு நிகழ்ந்ததாகவும் குறைந்தபட்சம் 72 மணி நேரத்திற்கு முன்பு உயிர் பிறந்திருப்பதாக உறுதியாக சொன்னது. 72 மணி நேரம்னா 3 நாள், அதாவது 23ஆம் தேதி. காணாமல் போனதாக சொன்ன தேதி 22, விளம்பரம் 23ஆம் தேதி. இது ஈஸ்வரமூர்த்தியால் நிகழ்த்தப்பட்ட மரணம்தான். கொலை செய்யப்பட்ட மனோஜ வியாசர்பாடி ரயில்வே லைன்ல கொண்டு வந்து போட ஈஸ்வரமூர்த்திக்கு இன்னொரு துணை கட்டாயம் இருந்திருக்கணும். கழுத்தை வீட்டில் வச்சு நெரிக்கிறது சாத்தியம்தான். தற்சமயம் இதுக்கு ஏன் இந்த நேரம் வந்திருக்கு? கடத்தப்பட்டு யாராலையோ கொல்லப்பட்டதா மனோஜ் மரணம் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. விளம்பரம் ஈஸ்வரமூர்த்தியோட நிர்வாணத்தை மறைக்கிற ஆடை. வீட்டை குடையணும். கட்டாயம் இது சம்பந்தப்பட்ட தடயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸ் போய் டிஎஸ்பி ராமை சந்தித்து சகலத்தையும் சொன்னான். டவுட்ஃபுல்லுன்னு கஸ்டடியில் கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வாங்கலாமா சார்? கிளாஸ் என்னன்னு பார்க்கணும் பிரசன்னா. மோரோவர், ஈஸ்வரமூர்த்தி மேல் மட்டத்தில் பலமுள்ள ஆள். ஜாக்கிரதையாக செயல்படணும். வேணும்னா ஒன்று செய்யலாம். ஒரு சர்ச் வாரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டை வேணால் குடையலாம். கேட்டால் ஐடி ரெய்டுன்னு ரீசன் காட்டலாம். நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். நீங்களும் போகணும். ஐ வில் ட்ரை. பிரசன்னாவுக்கு உள்ளுக்குள் உறுத்தியது. குற்றவாளி நிச்சயம் ஈஸ்வரமூர்த்தி தான். முகமூடியை கிழித்து விட வேண்டும். ரூமுக்கு திரும்பியதும் கதவுக்கு முதுகை காட்டியபடி ஒரு பெண் லதாவோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள். உங்களை பார்க்கணுமா பிரசன்னா? வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரா? உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். யாருமா நீ? என் பேரு வசுமதி. உங்க கேஸ்ல என்னால் உதவ முடியும். பிரசன்னா புருவத்தை உயர்த்தினான். எந்த விதத்துல? மனோஜ அந்த ஈஸ்வரமூர்த்தி தான் கொலை செஞ்சதுன்னு நான் நிரூபிக்கிறேன். வாவ், எப்படி? ஏன்னா ஈஸ்வரமூர்த்தி செய்கிற முதல் கொலை இல்லை இது. விழாமல் இருக்க மேஜையை பிடித்து கொண்டான் பிரசன்னா. அத்தியாயம் 5. ஈஸ்வரமூர்த்தி ஏற்கனவே கொலை செஞ்சிருக்காரா? எப்படி சொல்றீங்க? யார் நீங்க? பதட்டமாக கேட்டான் பிரசன்னா. ஒரு வரியில் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கதை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? லதா எழுந்து போய் தண்ணீர் டம்ளரோடு திரும்பினாள். ஒரே மூச்சில் குடித்துவிட்டு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த வசுமதி. கலவரமா வெறுப்பா என்று பிரித்து சொல்ல முடியாத ரேகை ஒன்று கண்களில் பட பிரசன்னாவை பார்த்தாள். கீழ்ஸ்தாயில் கிசுகிசுப்பான தொனியில் ஆரம்பித்தாள். நான் வரட்டுமா அகல்யா? கலியமூர்த்தி பிரீஃப் கேஸோடு படியிறங்கினார். ராத்திரி நீ சாப்பிட்டு நான் வர லேட் ஆகும். ஏஜிஎம் இருக்கு, முடிச்சுட்டு தான் வரணும். ஈஸ்வர் வீட்டில் இல்லையா? தெரியல. பொறுப்பு இல்லாமல் சுத்துறான். அவனே எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிட்டு வரான். செலவு பண்ணுற ஆசை சம்பாதிக்கிறதுல இல்லை. இது நீடிச்சா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டியது தான். ஒரு நாள். மனோஜ் ஸ்கூல் போயிட்டானா? போயிட்டாங்க. ஏன் ஒத்த வார்த்தையில் பதில் சொல்கிற? உடம்புக்கு முடியலையா உனக்கு?
இல்லையே. செயற்கையாக சிரித்தாள். சட்டென்று படியிறங்கி நடந்தார் கலியமூர்த்தி. இக்னிஷனை உசுப்பி 2வது கியரில் வேகம் பிடித்தார். கதவை தள்ளிவிட்டு உள்ளே வந்தாள் அகல்யா. 10 நிமிடத்தில் கதவு அதிர்ந்தது. திறந்தாள் ஈஸ்வரமூர்த்தி. எங்க அண்ணி, இது வந்தது வராததுமா கேள்வி கேட்டுக்கிட்டு? சுற்றிலும் பார்த்துவிட்டு, அண்ணி மரியாதையெல்லாம் வேணாம், அவரு ஆஃபீஸ் போயாச்சு, வர ராத்திரி லேட் ஆகுமா. 4:08 நெருங்கிய ஈஸ்வர் அகல்யாவை முரட்டுத்தனமாக இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொள்ள, விடுங்க, நான் உங்களுக்கு அண்ணி, குறும்பாக கண்ணடித்தாள். அது கலியமூர்த்திக்கு தண்ணி காட்டுற ஜாலம். நான் பார்க்காததைய அவன் பார்த்துட்டான். கழுத்தில் உதடுகளை ஓடவிட்ட ஈஸ்வரமூர்த்தி கைகளால் விஷமம் செய்ய சட்டென்று விலகினாள் அகல்யா. ஏன் அகல்யா, இது எவ்வளவு நாள் நீடிக்குமோ எனக்கு பயம் தட்டுது ஈஸ்வர். ஒரு நாள் உங்க அண்ணனுக்கு நிஜம் புரிஞ்சா இந்த வீட்டுல ஒரு கொலை விழும் நிச்சயம். ஏன் அவ்வளோ தாண்டி யோசிக்கிற? வரும்போது பார்த்துக்கலாம். மறுபடியும் அவள் முகத்தை பக்கவாட்டில் சாய்த்து பளிச்சென உதடுகளை கவ்விக்கொள்ள வாசலில் நிழல் ஆடியது. அதிர்ந்து திரும்பினாள் அகல்யா. மேனேஜர் மரியதாஸ். உறைந்து போன கண்களோடு அசையாமல் மரியதாஸ் நிற்க சட்டென சமாளித்து கொண்ட ஈஸ்வர் கோணலாக சிரித்தான். டிராயிங் ரூம்ல போயிருங்க மரியதாஸ், நான் இப்ப வரேன். நான் எதிர்பாராத அபாயம் உடனே வந்தாச்சு ஈஸ்வர். நிச்சயம் இது வெளியில கசியும். என்ன செய்ய போறீங்க? பயப்படாம இரு அகல்யா, எதை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். அமைதியா இரு. டிராயிங் ரூமில் கொஞ்சம் அலட்சியமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தபடி ஈஸ்வரை பார்த்ததும் சிகரெட்டை எடுத்து உதட்டில் வைத்து, லைட்டர் இருக்கா ஈஸ்வர் என்ற மரியதாஸை அதே கோணல் சிரிப்புடன் பார்த்த ஈஸ்வர், மரியாதை குறைஞ்சு போச்சே மரியதாஸ். மரியதாஸ் பதில் பேசாமல் புகைவிட்டான். என்ன எதிர்பார்க்குற? எதுக்கு? தெரியாத மாதிரி பேசாத மரியதாஸ். பார்த்த நிஜத்தை கலியமூர்த்தி காது வரைக்கும் போகாம கட்டி காக்க என்ன எதிர்பார்க்கறன்னு கேட்டேன். வியாபாரம் என்று வந்ததுமே ஜல்லிக்கட்டு காலை போல சிலுப்பி கொண்டு பார்த்தான் மரியதாஸ். 50,000 தந்தா வாய சாத்திக்கிறேன் தோற. 5 லட்சம் தந்தா? ஈஸ்வரின் கேள்வியை நம்ப மாட்டாமல், 5 லட்சமா என்றான். போதும்ல? விரிந்த விழிகளோடு தற்காலிகமாக இறந்து போனான் மரியதாஸ். சொல்றத முழுக்க கேட்டுக்கோ மரியதாஸ். இப்ப நீ பார்த்த உண்மைக்கு 50,000 அதிகம். இனி நீ செய்ய போற வேலைக்கு தான் 5 லட்சம். என்ன செய்யணும்? கலியமூர்த்திய அடக்கம் பண்ணணும். ஹக் என்ற ஒலியை துப்பி, அவர் உயிரோடு தானே இருக்காரு, எப்படி அடக்கம்? உயிரை போக்குறது என்னோட பொறுப்பு, உடம்ப மறைக்கிறது உன் வேலை. யோசிக்க அவகாசம் வேணுமா? நாளைக்கு காலையில பதில் சொன்னா போதுமா துரை? செய். எழுந்து போனான் மரியதாஸ். திரும்பி பார்த்தபோது மிரட்சியோடு நின்று கொண்டிருந்தாள் அகல்யா. எல்லாத்தையும் கேட்டியா? ஏன் கொலை செய்யணும் ஈஸ்வர்? அதுக்கு இப்போ என்ன அவசியம்? நிஜம் ஒரு நாள் தெரிஞ்சா மொசைக்கும் ஏசியும் கார் சவாரியும் முந்திரி பருப்பு போகமும் காணாம போகும். 2 பேரையும் நடு தெருவில் நிறுத்திடுவான் கலியமூர்த்தி. பிச்சை எடுக்க உனக்கு சம்மதம்னா கலியமூர்த்தியை விட்டுடுவோம். ஆரம்பங்களை மறந்துட்டியா அகல்யா? கலியமூர்த்தியை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம தொடர்பும் திட்டங்களும் சொத்துக்களுக்கு விரிச்ச வலையும் எதுக்காக? கழுத்துல தொங்குற தாலியும் வயிற்று புள்ளையும் சென்டிமெண்டலா யோசிக்க சொல்லுதோ? இப்போ உன்னோட நிலைமையே 2 கட்டான். 2 தோணில எதுன்னு தேர்ந்தெடுக்கிற. இடம் கடலா இருந்தா விழற அபாயம் உண்டு. எனக்கு குழப்பமா இருக்கு ஈஸ்வர். இதுல என்ன குழப்பம்? ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டோம்னா அந்த கவலை எனக்கு. நீ நிம்மதியா இரு. நாளைக்கு கலியமூர்த்திக்கு தேதி குறிச்சிடலாமா? கேலண்டர் எடு. அஷ்டமி நவமி தேவலையா? ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராவு காலம். அப்பவே முடிச்சிடலாமா? வெகு சுலபமாக அவன் பேசிக்கொண்டே போக, எப்படி கொல்ல போற ஈஸ்வர? நடுக்கத்துடன் கேட்டாள் அகல்யா. நீயும் பார்க்க தானே போற, உன் கண்ணு முன்னாலதான் கொல்ல போற. முகம் வெளிரு போனது அகல்யாவுக்கு. எதுக்கு ஈஸ்வர் கதவை சாத்துற? குழப்பத்துடன் ஒலித்தது கலியமூர்த்தியின் குரல். சற்று தள்ளி நிற்கும் மேனேஜர் மரியதாஸ். கதவோரம் அகல்யா. என்ன? சப்போஸ் நீங்க செத்துட்டா இந்த ஃபேக்டரி, வீடு, ப்ராப்பர்ட்டி, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யாருக்கு? எதுக்கு இந்த கேள்வி? தொண்டை இடறியது கலியமூர்த்திக்கு. பதில் சொல்லுங்க. அகல்யாவுக்கு. மனோஜ் மேஜர் ஆயிட்டா அவனுக்கு. அது வரைக்கும் அகல்யா கார்டியனா இருக்கலாம். ஸோ எனக்கு எதுவுமே இல்லை. உனக்கு பொறுப்பே இல்லை, அதனால சொத்துல பைசா கிடையாது.
அகல்யா என்ன கார்டியனாக்க சம்மதிச்சா? ராஸ்கல், அண்ணியோட பேரை சொல்ற? யாரு அண்ணி? அவளோட நடு மார்பில் மச்சம் இருக்கே, அதுக்கு வலது பக்கமா ஓடுற பச்சை நரமணி பார்த்துருக்கியா? கலியமூர்த்தி அவன் மேல் பாய, அட பாவி, மேனேஜரை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? எங்களை அந்தரங்கமா பார்த்த ஆளே மேனேஜர் தான் அண்ணன். அன்னைக்கு அகல்யாவுக்கு நான் கொடுத்த முத்தம் டக்கரா இல்ல மரியதாஸ்? கலியமூர்த்தி எப்போதும் இடுப்பில் வைத்திருக்கும் துப்பாக்கியை சடாரென உருவ மின்னல் வேகத்தில் மார்பளவு உயர்ந்த ஈஸ்வரனின் கால்கள் அதை தட்டிவிட கலியமூர்த்தியும் நிலை தடுமாறி சாய, வர்மக்கலை தெரியுமாண்ண? கைகளை ஊன்றி மல்லாந்திருந்த கலியமூர்த்தி கொலை பார்வையுடன் தன்னை நெருங்கும் ஈஸ்வரை எச்சில் விழுங்காமல் பார்க்க, இதுதான் படுவர்மம். பட்டென்று நரம் ஒன்றை தேடி ஈஸ்வர் அழுத்த, அதன் பிறகு கலியமூர்த்தி சுவாசிக்கவில்லை. மெல்ல சிரித்த ஈஸ்வர், பாத்தியா கல்யா, ரத்தமோ வன்முறையோ சேதமோ இல்லாம சொல்லப்பாம முடிச்சிட்டேன் கதைய. மரியதாஸ், இனிமே உங்க வேலை. என்ன செய்ய போறீங்க? ஒரு கார் கொஞ்சம் சேதப்பட்டா தேவலையா? செய், பிரீமியர் டீலக்ஸை எடுத்துக்கோ. கொஞ்சம் லிக்கர் இருந்தா கொடுங்களேன். மானாவாரியாக கலியமூர்த்தி மேல் லிக்கர் அபிஷேகம் செய்துவிட்டு போர்ட்டிகோவிலிருந்து பிரீமியரை எடுத்து நிறுத்திவிட்டு பின் உடலை முன் சீட்டில் சாய்ந்து உட்கார வைத்தான் மரியதாஸ். காரை கிளப்பினான். மறுநாள் செய்தி வந்தது. அதிகம் குடித்த கலியமூர்த்தி மரத்தில் காரை மோதி உயிரை விட்டதாக. தத்ரூபமாக ஏற்பாடுகளை செய்து ஊரை நம்ப வைத்த மரியதாஸ் பணத்தை வாங்க பங்களாவுக்கு போன போது அதிர்ந்தான். மரியதாஸுக்கு 5 லட்சம் ரெடி ஆகலையா? கலியமூர்த்திக்கு உபயோகப்பட்ட வர்மக்கலை மரியதாஸோட உயிரை பறிக்காதா என்ன? வக்ரமாக ஈஸ்வர் சிரிக்க, அவன் தப்பிச்சு உங்களை மாட்டிவிட முயற்சி செஞ்சா கண்டிப்பா அவனும் மாட்டிப்பான். குரல் எடுத்து ஈஸ்வர் சிரிக்க, வந்த சுவடு தெரியாமல் மறைந்தான் மரியதாஸ். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலைக்கு உடைந்தையாகி விட்டான். இங்கிருந்து தப்பிவிட வேண்டும், இல்லாவிட்டால் ஈஸ்வர் அழிந்து விடுவான். மரண பயம் ஒட்டிக்கொள்ள மரியதாஸ் ஓடினான். வசுமதி பெருமூச்சு விட்டபடி பிரசன்னாவை பார்த்தாள். நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே. நான் தான் மரியதாஸோட மகள். அத்தியாயம் 6. மரியதாஸ் எங்க இப்போ? அப்பா போன வருஷம் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. சாகறதுக்கு முன்னால தான் சகல உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? அப்பாவை கொல்ல ஈஸ்வர் முயற்சிக்கிறத தெரிஞ்சு அந்த வினாடியே என்னையும் கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டாரு அப்பா. எப்படியோ அலைஞ்சு கடைசியில மன்னார்குடியில ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்தாரு அப்பா. டிரைவிங் தெரிஞ்சதுனால அங்குள்ள ஒரு பெரிய புள்ளிக்கு டிரைவர் ஆனாரு. நான் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன். போன வாரம் எனக்கு மெட்ராஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நான் வந்த உடனே இந்த செய்தியை பத்திரிகையில பார்த்தேன். உடனே உங்களை தேடி வந்துட்டேன். தேங்க்யூ மிஸ் வசந்தி. உங்க உதவி தேவைப்படும் போது அவசியம் பயன்படுத்திக்கிறேன். கைகூப்பி எழுந்த அந்த வசுமதி புறப்பட்டாள். அவள் போனதும், பாத்தியாலதா, வசுமதியோட தகவல்கள் அத்தனையும் நமக்கு உபயோகம்தான். ஆனா ஆதாரங்கள் இல்லாம ஈஸ்வரமூர்த்தியை எதுவும் செய்ய முடியாது. கலியமூர்த்தியோட மரணம் விபத்துன்னு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இப்போ மனோஜ் கதையும் அதேதானோ? நோ, மனோஜ் பிஎம்ல ஏற்கனவே கழுத்து நெறிப்பட்டு அப்புறமா உடல் தண்டவாளத்தில் கடத்தப்பட்டதா சொல்லுது. ஸோ பழைய வர்மகலையை இவனுக்கு உபயோகப்படுத்தலை. ஈஸ்வரமூர்த்தி வேற ஏதோ வகையில் மனோஜை தீர்த்துட்டு உடம்ப ட்ராக்ல போட்டிருக்கான். பழைய நிஜங்கள் மனோஜுக்கு தெரிய வந்திருக்கலாம், அல்லது மேஜரா மாறிட்டதுனால சொத்துக்களை கேட்டிருக்கலாம். இனிமே இருந்தா தொல்லைன்னு முடிச்சிட்டான் அந்த மூர்த்தி. ஒரு சந்தேகம் பிரசன்னா, பெற்ற தாய் பிள்ளையை கொல்ல சம்மதிப்பாளா? புருஷனை கொல்லும் போது கூடவே தானே இருந்திருக்கா? நோ, லேடி சைக்காலஜி உங்களுக்கு புரியல. பிள்ளையை கொல்ல நிச்சயம் ஒப்புக்க மாட்டா. அவளுக்கு தெரியாம இது நடந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த அகல்யா போய் பார்த்தா சில நிஜங்கள் நமக்கு புரியலாம். புறப்படு உடனே. ஹெல்மெட்டை கையில் எடுத்தான் பிரசன்னா. என்ன பாஸ் இது? பதட்டமாக நகம் கடித்தபடி பார்த்தான் விக்ரம். எது விக்ரம்? மனோஜ் மரணத்துல இந்த திடீர் திருப்பம்? வாட்டமா வந்தது, பயன்படுத்திக்கிட்டேன். புரியல. போகும்போது அவன் என்ன சட்டை பேண்ட் போட்டிருந்தான்னு எனக்கு நினைவே இல்லை. கால் விரல் ஆறெல்லாம் கிடையாது அவனுக்கு. இதெல்லாம் ஊருக்கு தெரியுமா, உலகத்துக்கு புரியுமா? ஏதோ ஒரு பாடியை காட்டி போலீஸ் கேட்டாங்க, பட்டுன்னு ஆமான்னுட்டேன். தலையில்லாத உடம்பு வசதியா போச்சு. இனிமே நம்ம பிரச்சனை உலகத்தோட பார்வைக்கு வராது பாரு. ஃபைலை போலீஸ் மூடிடும். அந்த டெலிஃபோன் மிரட்டல் பொய் பாஸ். நான் நல்லா செக் பண்ணியாச்சு. என்ன பார்த்த? நிச்சயம்தானா? பெரிய 2 பாராங்கல்லால தூக்கி போட்டு வந்திருக்கேன்.
சந்துல மூட்டை துல்லியமா தெரியுதே. இனி என்ன? குட். அப்பனுக்கு துணையா பிள்ளையையும் அனுப்பி வச்சாச்சு. அந்த மாதங்கி குட்டி வந்து மௌனமாக எதிரே நின்றாள். என்ன வேணும்? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே விக்ரம், நீ போலாம். நான் ஏதாவது வேணும்னா டெலிஃபோனில் சொல்கிறேன். அவன் நகராமல் சிரிக்க, நாளைக்கு தான் செக் போடணும், சாயங்காலம் வா. தேங்க்யூ பாஸ். கதவை சாத்திவிட்டு உள்பக்கம் திரும்பி 4-5 அறைகளை கடந்து பின் கட்ட கதவை திறந்து கொண்டு தூரத்தில் தெரியும் அவுட் ஹவுஸிற்கு நடக்கத் தொடங்கினார் ஈஸ்வரமூர்த்தி. நடைபாதையில் அசைந்த டேலியாக்களும் ரோஜாக்களும் பயந்து தலையை சரித்து கொள்ள சின்ன அவுட்கேட்டை கடந்து காலிங் பெல்லை அழுத்த ஒரு பெண் கதவை திறந்தாள். கலைந்த நிலையில் கண்கள் சிவந்து புடவை மார்புக்கு குறுக்காக ஓடி கொஞ்சம் கச்சலாக வாலிப்பை இழந்து, என்ன அகல்யா, மனோஜ் எங்க? அதான் காலையில சொன்னேனே, தண்டவாளத்துல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. போய் அவனை நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. என்ன உளர்ற? பாய்ந்து ஈஸ்வரமூர்த்தியின் மார்பு சட்டையை பிடித்தாள். பேய் போல உலுக்கினாள். இடியட், என்னை விடு. முடியாது, உண்மையை நீ சொல்ற வரைக்கும் விட முடியாது. சட்டை கிழிந்து தொங்க சரையிலென விடுபட்ட ஈஸ்வரமூர்த்தி பளீரென அவளை அறைந்தான். ஒரே அறையில் சுருண்டு மடிந்து சோஃபாவை அவள் பிடித்து கொள்ள, என்னாச்சு உனக்கு? கண்களில் வெறியுடன் அவனை பார்த்தாள். என்ன ஆகணும் இனிமே? என் புருஷனை கொலை செஞ்ச நீதான் பிள்ளையையும் கொலை செஞ்சிருக்க. மேஜர் ஆயிட்ட மனோஜ் சொத்துக்களை உங்ககிட்ட இருந்து கேட்டப்போ ஆத்திரம் வந்து அவனையும் தீர்த்துட்ட. நீயே எல்லாத்தையும் அனுபவி. பாவினா அந்த நல்லவரோட வாழை கொடுத்து வைக்காம தெனவெடுத்து தேவடி ஆளா போனதுனாலதான் இத்தனை தண்டனை எனக்கு. அவரை நீ கொலை செய்யும் போது நானும் கூட இருந்தேனே. பாவி சண்டாளா, சொத்து வேண்டாம் எங்களுக்கு. என்னையும் என் பிள்ளையும் விட்டு வச்சிருந்தா பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்க மாட்டோமா? ஏன் கொன்ன அவனை? என்ன பாவண்டா செஞ்சுது அந்த பிஞ்சு? சும்மா விட மாட்டேன் உன்னை. நானே போலீஸ்க்கு போய் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறேன். வரே வா, நீ போலீஸ்க்கு போக போறியா? எப்படி, ஆகாயத்துல பறந்து போவியோ? அவள் எழ நினைப்பதற்குள் மறுபடியும் பளீரென அறைந்தான். நினைவு தவறி போனது அகல்யாவிற்கு. சட்டென்று செயல்பட்டு அவளை நாற்காலியோடு கட்டி போட்டுவிட்டு வாயில் ஒரு துணியை அடைத்ததும் நிம்மதியானான் ஈஸ்வரமூர்த்தி. தெளிஞ்சாலும் எழவோ அலறவோ முடியாது. இவளுக்கு ஒரு வழி செய்யணும். இவளை இப்படியே விட்டா ஆபத்துல போய் முடியும். யோசித்தபடியே கதவை வெளியே பூட்டி கொண்டு பங்களாவிற்கு வந்த ஈஸ்வரமூர்த்தி மாடிப்படியோரத்து ஆணியில் சாவியை மாட்டிவிட்டு டெலிஃபோனை எடுத்து எண்களை சுழற்றி, விக்ரமா, உடனே வா என்றார். வைத்துவிட்டு நிமிர்ந்ததும் வாசலில் பிரசன்னா லதாவுடன். என்ன மறுபடியும்? கிண்டலாக கேட்டான் ஈஸ்வரமூர்த்தி. மெல்ல நடந்து வந்து சோஃபாவில் உட்கார்ந்த பிரசன்னா ஒரு சிகரெட்டை நிதானமாக பற்ற வைத்து மெதுவாக புகையை கக்கி, எனக்கு கராத்தே ஜூடோ எல்லாம் நல்லா தெரியும் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. எனக்கு ரொம்ப அவசியம் இது. தெரியாது, இன்னொன்னு உங்ககிட்ட கத்துக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? வர்மக்கலை? முகம் பளிச்சென வெளிரி போனதை லதா குறித்து கொண்டாள். வர்மக்கலைனா என்ன மிஸ்டர் பிரசன்னா? எந்த நரம்ப எந்த டைமிங்ல அழுத்தினா உயிர் போகும்னு சொல்ல கலியமூர்த்தி கூட இப்ப இல்லையே. வியர்த்தது ஈஸ்வரமூர்த்திக்கு. நடு வீட்டுல வந்து அனாவசியமா என் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க. வந்த விஷயத்த சொல்லி விட்டுட்டு நீங்க போலாம். ஏன் மிஸ்டர் மூர்த்தி ஆத்திரப்படுறீங்க? வர்மக்கலை மூலமா தான் நீங்க மனோஜை கொன்னதா நான் சொல்ல மாட்டேன். அவசிய குற்றத்துக்கே அரெஸ்ட் பண்ண முடியல எங்களால, ஏன்னா ஆதாரம் இல்லை. வெல், உங்க மனைவிய, சாரி உங்க அண்ணியை நான் கொஞ்சம் பார்க்க முடியுமா? மன்னிக்கணும், அவங்களுக்கு உடல்நல சரியில்லை, தொந்தரவு செய்ய விரும்பல. 2 கேள்விகள். நோ, ஐ டோன்ட் அலவ். நீங்க போலாம் மிஸ்டர் பிரசன்னா. எழுந்தான் பிரசன்னா. வெல் மிஸ்டர் மூர்த்தி, நீங்க கலியமூர்த்தி, அவர் பிள்ளை மனோஜ் 2 பேரையும் கொலை செஞ்சிருக்கீங்க. மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆதாரத்தோடு கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். வேகமாக லதாவோடு பிரசன்னா வாசலுக்கு வர அப்போதுதான் புல்லட்டை நிறுத்திவிட்டு இறங்கி கொண்டிருந்தான் விக்ரம். பிரசன்னா தன் கேமரா கண்களால் விக்ரமை படம் பிடித்து கொண்ட போது, இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று ஒரு மூளை சொன்னது. இந்த உயரமும் உடம்பும் சமீபத்தில் சமீபத்தில் உள்ளே நுழைந்தான் விக்ரம். யார் பாஸ் அது? பிரசன்னா. ஓ, அந்த டிடெக்டிவ் பயலா? சரி, அவசரமா என்ன மாற்ற பாஸ்? அகல்யா முரண்டு பிடிக்க தொடங்கிட்டா. விட்டு வச்சா மொத்தமும் குளறுபடி ஆயிடுமோன்னு பயமா இருக்குது விக்ரம். அதான் யோசிக்கிறேன் விக்ரம். இதுல எல்லாம் யோசனையே கூடாது. தீர்மானிச்சா செயல்படுத்திடணும். ராத்திரி 10:30 மணிக்கு
ஏற்பாடுகளோட வரேன். சொன்னபடி ஏற்பாடுகளோடு வந்தான் விக்ரம். அவுட் ஹவுஸில் கதவை திறந்ததும் அகல்யா நடு மார்பில் 4 அங்குல கத்தி வாங்கி சுவாசிக்க மறந்திருந்தாள். அத்தியாயம் 7. சரியாக இதயத்துக்குள் நுழைந்திருந்தது அந்த 4 அங்குல கத்தி. எப்படி விக்ரம், இது எப்படி நடந்திருக்கு? தொண்டை இடற கேட்டான் ஈஸ்வரமூர்த்தி. நம்மையும் முந்திக்கிட்டு அகல்யாவை கொல்லக்கூடிய அளவுக்கு பகையாளியா? இப்போ என்ன செய்யலாம் பாஸ்? போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதுதான். என்ன உளறீங்க? அடியிலிருந்து கிளற ஆரம்பிச்சா ஆபத்துன்னு புரியல? நோ, நீ புரியாம பேசுற விக்ரம். ஏற்கனவே சாயங்காலம் அகல்யாவை பார்க்க அந்த பிரசன்னா விரும்பினப்போ நான் அனுமதிக்கல. அவன் ப்ராப்பர் ஐடென்டிட்டியோட நுழைஞ்சிட்டா நம்மளால தடுக்க முடியாது. அந்த சமயம் அகல்யா இல்லைன்னு சொன்னா 1000 கேள்வி வரும். தேடல் தீவிரமாகும். 2வது, பிணத்தை மறைக்கிற பிரச்சனை வேற இருக்கு. செய்யாத கொலைக்காக உடம்ப மறைக்க நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இது யாரா இருக்கும் பாஸ்? அதை பத்தி யோசிக்கிற நிலையில இப்ப நான் இல்லை. முன்னால இந்த சிக்கல் ஓயணும். அதான் விக்ரம், எனக்கும் புரியல. அகல்யாவை அடிச்சு கட்டி போட்டு வாயில துணி அடைச்சு கதவையும் பூட்டிட்டு வந்தவன் நான். குக்கியில தொங்கின சாவி மறுபடியும் எடுத்துக்கிட்டு வந்து இப்பதானே திறந்தேன். எப்படி வேற ஒருத்தன் உள்ள வர முடியும்? விக்ரம் ஈஸ்வரமூர்த்தியை சந்தேகமாக பார்த்தான். நோ விக்ரம், நீ என்னையே சந்தேகப்படுற மாதிரி தோணுது. உன் உதவி இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாது. இதுக்கு மாற்று சாவி உண்டா? எல்லாத்துக்கும் ஒரு டூப்ளிகேட் செட்டா ஒரு கீ பஞ்சில் கோத்துருக்கும். அது எங்க இருக்கும்? என்னோட ரூம்ல. வாங்க பார்க்கலாம். அவசரமாக அவுட் ஹவுஸை பூட்டி கொண்டு பங்களாவுக்கு வந்து மாடிக்கு விரைந்த ஈஸ்வரமூர்த்தியின் அறைக்குள் நுழைந்த போது அது கணிசமாக கலைந்திருந்தது. சாவி பெட்டியில் இல்லை. யாரோ சாவி எடுத்திருக்காங்க. மத்தியானம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அறைய கலைச்சிருக்காங்க. இந்த டூப்ளிகேட் செட் பத்தி யார் யாருக்கு தெரியும் பாஸ்? அங்கதான் குழப்பமே வருது விக்ரம். தெரிஞ்சவங்க நானும் அகல்யாவும் நீயும். அகல்யா இப்ப உயிரோட இல்ல. இது என்ன மர்மம் விக்ரம்? போலீஸ்க்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் சொல்லணும். பிரச்சனைகள் தலையெடுக்குமே பாஸ். மறைச்சிட்டு நிஜம் வெளியே வரும்போது இன்னும் அசிங்கப்படுவோம். டயல் பண்ணு. நான் வரேன் பாஸ். இதுல நான் இனிமே இருக்கக்கூடாது. என் தலைக்கு கல் வரும். சடார் என கழன்று கொண்டு விக்ரம் வெளியேற அவசரமாக டயல் செய்தான் ஈஸ்வரமூர்த்தி. செய்தி கிடைத்ததும் அடுத்த காலில் பிரசன்னாவுக்கு தெரிவித்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகாந்த் உடனே போலீஸ் பரிவாரங்களோடு புறப்பட அடுத்த 30வது நிமிடம் அகல்யாவின் பிணம் இருந்த அவுட் ஹவுஸில் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. கைரேகை நிபுணர்கள் பவுடர் தூவி அங்குலம் அங்குலமாக தேட புகைப்படக்காரர்கள் பல கோணங்களில் அகல்யாவை குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். போலீஸ் நாய் தோட்டத்துக்கும் பங்களாவுக்குமாக அலைபாய ஸ்ரீகாந்த் அந்த அறையை தன் கழுகு கண்களால் ஆராய்ந்து கொண்டிருந்தான். டிஎஸ்பி ராமோடு வந்து இறங்கினான் பிரசன்னா. உங்களை கஸ்டடியில கொண்டு வரோம் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. நோ நோ டிஎஸ்பி, நான் இதை செய்யல. எல்லாத்தையும் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னால ஆஜர்படுத்தி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். முதல்ல புறப்படுங்க. நோ, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? நத்திங் டூயிங், கிளம்புங்க. எல்லோரும் போன பின்பும் பிரசன்னா மட்டும் அந்த அறையை சுற்றி சுற்றி வந்தான். அதில் ஒன்றுமே சொல்லும்படி அகப்படவில்லை. நடந்து அவுட் ஹவுஸுக்கு வெளியே வந்தான். தூரத்தில் தெரிந்த பங்களாவில் அந்த அலுமினிய பைப் அவன் கவனத்தை கவர அது இறங்கி இருந்த இடத்தின் முடிவில் டிரைனேஜ் இருந்தது. அதன் ஆரம்பம் ஒரு பாத்ரூமில் இருந்தது. அது யாரோட பாத்ரூம்? ஈஸ்வரையாவோடதுங்க, வாட்ச்மேன் சொன்னான். பைப்பை நெருங்கி ஆராய்ந்தான். முடிவில் இருந்த டிரைனேஜ் அகலமாக இருக்க பின் பாக்கெட்டில் வைத்திருந்த பேனா டார்ச்சை எடுத்துக்கொண்டு மண்டியிட்டு உட்கார்ந்து அதனுள் வெளிச்சத்தை பாய்ச்சினான். தண்ணீர் சரியாக போகாமல் எதிர்த்து கொண்டு தத்தளிப்பது தெரிந்தது. வாட்ச்மேன், என்னவோ அடைச்சிட்டு இருக்கு. தண்ணிய சரியா போறதில்ல போல இருக்கே, கொஞ்சம் பாருங்க. வாட்ச்மேன் குச்சியை விட்டு குத்த அடைப்பு தெரிந்தது. என்னவென்று தெரியவில்லை. கொஞ்ச நேரம் இருங்க சாமி, முருங்கைக்காய பறிக்கிற துரட்டி இருக்கு, அதோட கொக்கினை விட்டு பார்க்கலாம். துரட்டியோடு வந்தான். இழுத்த போது துரட்டி முனையோடு ஏராளமான சகதிகளை பூசிக்கொண்டு ஒரு தகடு வெளியே வந்தது. டார்ச் அடித்து அதை பிரசன்னா எடுத்த போது சதுர வடிவடி இண்டாலியம் தகடு. இத கழுவி கொடுங்க. கொடுத்தான். அந்த கெட்டியான அகல தகட்டின் நடுவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏ என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதன் பக்கம் பார்த்தபோது கொக்கி போல வளைந்து பெல்ட்டின் நடுவில் பொருத்தப்பட்டிருக்கும் பட்டை யாரோ உபயோகிக்கும் இடுப்பு பெல்ட்டின் தகடு அது. ஏ என்றால் அகல்யாவா? பொருந்தாமல் உதைத்தது. அந்த ஏயில் துருவேறி அங்கங்கே மங்கி இருந்தது. புதிதல்ல என்று சொல்லியது.
அதை பத்திரப்படுத்தி கொண்டு புறப்பட்டான் பிரசன்னா. சொல்லுங்க பிரசன்னா. டிஎஸ்பி ராம் ஆவலோடு எதிரே உட்கார்ந்தார். ஹெலன்னு முதல்ல ஒரு பொய், அதை லதாவை வச்சு உடைச்சாச்சு. அடுத்தது தற்செயலா புகுந்த அந்த திருட்டு கும்பல். மூணாவதா இந்த வசுமதி சொல்ற பழைய கதை. ஆனா இதுக்கு ஆதாரம் இல்லை. ஸோ விளம்பரம் ஊரை ஏமாத்த. கலியமூர்த்தியை கொலை செஞ்சது ஸ்பஷ்டமான நிஜம். மனோஜ் மேஜராகி நியாயம் பேசியிருக்கலாம். அதனால அவனையும் தீர்த்தாச்சு. கழுத்தை நெரிச்சு உடம்ப ரயில்வே ட்ராக்ல போட்டு தற்கொலைன்னு வர்ணம் பூசியாச்சு. இப்போ பிரச்சனையா மாறினது அகல்யா. பிள்ளையை கொலை செஞ்ச உடனே அந்த பெண் கட்சி மாறிட்டா. அவளை விட்டு வச்சா ஆபத்துன்னு நினைச்சு தன் சகா விக்ரமோட சேர்ந்து தீர்த்து கட்ட நேரம் குறிச்சிருக்கான் இந்த ஈஸ்வர். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? டீப்பாய்க்கு அடியில நான் வச்சிருந்த மைக்ரோஃபோன் மூலம் விக்ரமும் ஈஸ்வரனும் பேசுனதெல்லாம் டேப் பண்ணியிருக்கேன். 10:30 மணிக்கு விக்ரம் வரான்னு சொன்ன வரைக்கும் இதுல டேப் ஆயிருக்கு. இதை விட அசைக்க முடியாத ஆதாரம் என்ன வேணும் ராம்? வெல்டன் பிரசன்னா. வசுமதியும் இந்த டேப்பும் போதுமே. மனோஜ் ரிப்போர்ட்டை வச்சு மிச்சத்தையும் கிளறி எடுத்துடலாம். அந்த விக்ரம் பையன் கிடைச்சா சகலத்தையும் கறந்துடலாம். இப்போ ஞாபகம் வருது ராம், அந்த விக்ரம் தடியனை ஒரு தடவை நான் ரயில்ல செவ்வாப்பேட்டை ரோட்ல போகும்போது ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமா இருந்த நிலத்துல 4-5 பேரோட ஒரு மேப்பும் கையுமா பார்த்தேன். அடடா, அந்த ஏரியா ராஜா ரியல் எஸ்டேட் காரங்களோட கண்ட்ரோல் ஆச்சே. நான் அதோட மேனேஜரை இப்பவே பார்க்க ஏற்பாடு பண்றேன். மினிஸ்டர் பெயிலாமே ஈஸ்வருக்கு. அவங்க தாத்தா கொடுத்தாலும் நடக்காது. ஐஜிக்கு பெட்டிஷன் போட்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கியாச்சு. வாங்க, சின்னதா ஒரு என்கொயரி நடத்திடலாம். இவர்கள் போனதும் தனி அறையில் தூங்காத சிவந்த கண்களுடன் இருந்த ஈஸ்வர் ராமை விரோதத்துடன் பார்க்க, சில பதில்களை உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. பிஎம் ரிப்போர்ட்ல கொலை கிட்டத்தட்ட 9:30 மணி அளவுல நடந்ததா சொல்லியிருக்கு. சட்டென்று நிமிர்ந்த ஈஸ்வரமூர்த்தி, இது ஒண்ணு போதுமே டிஎஸ்பி, நான் நிரபராதின்னு நிரூபிக்க. எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த நேரத்துல நான் ஜிம்கானா கிளப்ல லிக்கர் எடுத்துட்டு இருந்தேன். என் கூட ரோட்டரி கிளப் ஜேக்கப்பும் இருந்தாரு. நான் தரேன், ஃபோன் போட்டு கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ராம் பிரசன்னாவை பார்த்தார். வெல் மிஸ்டர் ஈஸ்வர், அதை நாங்க விசாரிச்சுக்குவோம். விக்ரம் இருக்கிற இடத்த சொல்லுவீங்களா? விக்ரமா? பாசாங்க வேணாம், கஷ்டப்படுவீங்க. டேப்பை போட்டு பிரசன்னா காட்ட, வேறு வழியின்றி நம்பரை தந்தான் ஈஸ்வரமூர்த்தி. டெலிஃபோன் நம்பர் மூலம் முகவரி தேடி அவசரமாக மோட்டார் சைக்கிளை உயிர்ப்பித்து அபிராமபுரம் எல்லாம் கடந்து ஒரு கச்சலான சந்தில் நுழைந்த போது அந்த விக்ரம் வீட்டை பூட்டி கொண்டு இறங்கினான் வெளியே. விக்ரம், உங்களை ஈஸ்வர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எச்சரிக்கையோடு அவன் விழிகளை சுழற்ற பின்னால் போலீஸ் ஜீப். நீங்க தப்பிக்க முடியாது விக்ரம், ஏறுங்க ஜீப்ல. அடுத்த கணம் பிரசன்னாவே எதிர்பாராத அது நிகழ்ந்தது. வெண்ணெய் போல ஒரு தோட்டா எங்கிருந்தோ விக்ரமின் நெஞ்சுக்குள் நேராக பாய, விக்ரம் சாய, போலீஸ் அவனை அள்ளி கொள்ள, பிரசன்னா மட்டும் குண்டு வந்த திசையை கவனிக்க 4 வீடு தள்ளி சன்ஷேடில் அவன் ஓடத் தொடங்கினான் வேகமாக. அத்தியாயம் 8. சரசரவென பிரசன்னா ஓட துவங்க மார்பில் குண்டு பாய்ந்த விக்ரமை தாங்கி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீகாந்த் சட்டென திரும்பினான். புரிந்து கொண்ட கான்ஸ்டபிள் கல்யாணராமன் பிரசன்னாவை தொடர்ந்து ஓட, அடுக்குமாடி கட்டிடங்களில் படபடவென கால் மாற்றி பல ஆண்டனாக்களை கடந்து கால் போன போக்கில் அவன் ஓட துவங்க, இடைவெளியை கணிசமாக குறைத்து கொண்டு வந்தான் பிரசன்னா. ஓரிடத்தில் பளிச்சென கீழே தாவி ஓடும் பல்லவனில் அவன் தொற்றிக்கொண்டு பிரசன்னாவை விட்டு திடீரென காணாமல் போக, தடம் எண் 18 குறித்து கொண்ட பிரசன்னா ஆட்டோவில் தாவி தலையை வெளியில் நீட்டி பார்த்து கொண்டே வந்தான். சைதாப்பேட்டையில் அவன் இறங்கி மார்க்கெட் திரும்பும் குறுகலான வழியில் ஓடத் தொடங்கினான். ஆட்டோ போகாத சந்தில் பிரசன்னாவும் இறங்கி துரத்த, ரயில்வே லெவல் கிராஸில் கடந்து பளிச்சென ஒடிந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெருவில் புகுந்து பிரசன்னாவும் மூச்சிறைக்க தொடங்கினான். அவன் ஒரு வீட்டுக்குள் நுழைய பிரசன்னாவும் கையெட்டும் தூரத்தில் அவனை சமீபிக்க, சட்டென திரும்பி ரிவால்வரை பிரசன்னாவின் நெஞ்சுக்கு நேராக நீட்டினான். நின்றான் பிரசன்னா. இன்னும் 2 தோட்டா இருக்கு இதுல. நாயை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளுவேன். இறக்கமே காட்ட மாட்டேன். மரியாதையை திரும்பி போயிடு. அவசரப்படாத, உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். உன் சிநேகிதன்னா. பேசிக்கொண்டே போனான் பிரசன்னா. பேசி நேரத்தை கடத்த முற்பட்டான். பேசும்போதே அவனை ஆராய்ந்தான். எதிரே துப்பாக்கியும் கையுமாக நின்றவன் ஒல்லியாக ஜீன்ஸ் துணியில் ஒரு வகை பேண்ட். சட்டென பிரசன்னாவின் கண்கள் உறைந்தது. பெல்ட் பகுதியின் முகப்பு பெயர்ந்தது. பொக்கையாக சிரிக்க, அந்த ஏவுக்கு சொந்தக்காரன் இவன்தான். அகல்யாவின் மரணத்துக்கும் இவனுக்கும் தொடர்பு உண்டு. அப்போதுதான் மீசை கூட சரியாக முளைக்க தொடங்கியிருந்த பருவம். அதிகம் போனால் 20 இருக்கலாம். ரொம்பவும் பழகின முகஜாடை.
சின்ன கண்களில் வசீகரமான குழந்தைத்தனம் இருந்தது. விலகி போயிரு. மிருட்டம் தோணியில் கொஞ்சம் பெண்மை இருந்தது. பிரசன்னா திரும்பினான். அடிமேல் அடி வைத்து ஒவ்வொரு பாத அளவுகளையும் மனதுக்குள் கணக்கிட்டு மெல்ல கதவை நோக்கி நகர்ந்தான். குதிகால் உயரத்தில் எங்கே குறிவைக்கலாம் என்ற உத்தேச அளவோடு 5வது தப்படியில் அப்படியே கால்களை தரையில் அழைத்து உதைத்து வலது காலை அதே வேகத்தில் புன்புறமாக பாய்ச்ச ஏறத்தாழ எழும்பி பறந்து அந்த இளைஞனின் வலது கையில் வடித்த போது ரிவால்வர் காணாமல் போனது. தடுமாறி சரிந்த அவனுக்கு வினாடி அவகாசம் கூட தராமல் இடுப்பை சக்கரவட்டமாக சுழற்றி இடது காலை அவன் விழாவில் இறக்கினான். இனி சுலபம். இந்த அடியில் அவன் எழ குறைந்தபட்சம் 20 வினாடி எடுக்கும். அது போதும் பிரசன்னாவுக்கு. அந்த அவகாசத்தில் 1000 சாதிக்கலாம். முஷ்டியை குவித்து அந்த இளைஞனின் தாடையில் சேமிக்க மூக்கு சிவப்பானது. உதட்டை தொட்ட ரத்தம் அவனை செயல் இழக்க செய்ய சடுதியில் இயங்கி ஜிப்பா பாக்கெட்டில் இருந்த நைலான் கயிறால் கைகள் இரண்டையும் பின்னுக்கு கட்டி தரையில் அவனை உருட்டிவிட்டு கால் பெருவில் இரண்டையும் சேர்த்து கட்டினான். பிரசன்னாவின் எக்குத்தனமான தாக்குதலில் நினைவை மெல்ல இழக்கத் தொடங்கினான் அந்த வாலிபன். டிஎஸ்பி ராம் சொன்னதை கேட்டதும் பலமாக தாக்கப்பட்டான் ஈஸ்வரமூர்த்தி. முதல் அதிர்ச்சி விக்ரம் இறந்தது. அடுத்தது அதைவிட பெரிய அதிர்ச்சி, இப்போ ஆள் எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசன்னா கூட்டிட்டு வருவார். நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது அந்த 22ஆம் தேதி? சொல்ல தொடங்கினான் ஈஸ்வர். உள்ள வா மனோஜ். இல்ல, இங்கேயே நின்று பேசுறது அழகில்ல. வேணாம், வீட்டு விஷயம். வீதிக்கு வரணுமா? ரூமுக்கு வா. கௌரவமே வீதிக்கு வந்தாச்சே. என்ன வளர்ற? நடிக்காதீங்க மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. இடியட், நான் உன் சித்தப்பா. வர வர மரியாதை குறையுது. அம்மாவை பெண்டாளரவனுக்கு நம்ம சமூகத்தில் என்ன பேர்? சார், சித்தப்பாவா? ஸ்டூபிட். நிறுத்துங்க. அந்த சண்டாளி, அதான் என்னை பெத்த கழிசட, உங்களோட உள்கை 2 பேருமா சேர்ந்து சொத்துக்காக எங்கள் அப்பாவை கொலை செஞ்சுட்டு விபத்துன்னு நிறமாத்திருக்கீங்க. உள்ள வந்து பேசு மனோஜ். அவசியம் இல்லை. 2 பேரும் குட்டி சவரா போங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் அட் ஆல். என்னோட ப்ராப்பர்ட்டியை உடனே செட்டில் பண்ணுங்க. சரியா 11 மணிக்கு வரேன். இன்னும் 2 மணி நேரம் அவகாசம் இருக்கு. தயாரா இல்லைன்னா லீகலாக பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துப்பேன். பழைய கதைகளும் வீதிக்கு வரும். 11 மணிக்கு என் ரூமுக்கு வந்தான். சரியா அண்ணனை போலவே இவனுக்கும் வர்ம அடி கொடுத்து கதையை முடிச்சிடுற திட்டம் போட்டேன். போலியா ஒரு பில் தயார் செஞ்சு என் ரூமில் அவனை உட்கார வச்சு படிக்க கொடுத்தேன். ஒவ்வொரு கிளாஸாக அவன் படிக்கும்போது ஓசப்படாமல் நெருங்கினேன். வர்ம கலையில் தொடு வர்மத்தில் கழுத்து நரம்புக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. சின்ன ஸ்பரிசத்தில் மூச்சுக்குழலை மூடிடும். ஆனாலும் என்னையும் மீறி ஒரு படபடப்பும் ஒரு நர்வஸும் எனக்கு ஏன் இருந்ததுன்னு தெரியல. மனசு தடப்படுத்திக்கிட்டு பளிச்சுன்னு செயல்பட்டேன். பையன் சாஞ்சிட்டான். உடனே விக்ரமுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். 12 மணிக்கு விக்ரம் வந்தான். பேக் பண்ண சொன்னேன். உடனே எங்கள் கொடவுனில் இருந்து 2-3 கோணி பையை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒன்றுக்குள்ளே மனோஜை திணிச்சு எடுத்துகிட்டு போய் அவன் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்த செவ்வாப்பேட்டை வாசுகி நகர் பிளாட்டில் மொட்டை கிணத்துல கோணியை இறக்க மேலே 2 பாறாங்களையும் போட்டு வந்தான். அப்புறம் விளம்பரம் எக்ஸ்ட்ரா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஈஸ்வர் தடுமாறும்போது ஆட்டோ வந்து நிற்க பிரசன்னா இறங்கி வந்தான். அவன் எங்க பிரசன்னா? கிரைம் இன்ஸ்பெக்டர் முன்னால் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கான். புவர் ஃபெலோ. சுருக்கமாக சொன்ன ராம் மீதியை நீங்கள் சொல்லுங்க பிரசன்னா. கோணி பையில மனோஜை கட்டி உங்கள் ஃபியட்டில் எடுத்துக்கிட்டு போன விக்ரம் நடுவில் ஆவடியில் காரை நிறுத்தி லிக்கர் வாங்க போயிருக்கான். உங்கள் அடியில் நினைவை மட்டும்தான் மனோஜ் இழந்திருக்கான். சாகலை. கோணி பைக்குள்ள நினைவு திரும்பி இருக்கு. மூச்சு விட முடியல. சட்டுன்னு இடுப்பில் வச்சிருந்த பேனா கத்தியால் கோணியை தாறுமாறாக கழிச்சு வெளியே வந்திருக்கான். அதோட பின் சீட்டில் இருந்த மனோஜ் எட்டி பார்த்தப்ப ஒயின் ஷாப்பில் நின்று சுவாரஸ்யமாக விக்ரம் சிகரெட் பிடிக்க அப்போதான் கொத்தவால் சாவடியிலிருந்து வந்து இறங்கின காய்கறி மூட்டை செக் போஸ்டில் அனாதையாக கிடக்க படபடக்கிற நெஞ்சோட மனோஜ் அவசரமாக அதில் ஒரு மூட்டையை காரோட பின் சீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அகப்படலை. கிழிந்த கோணியை ரோட்டோரமாக வீசிட்டு பேக்கரி சந்துக்குள்ளே பதுங்கியிருக்கான். விக்ரம் 10 நிமிஷத்தில் வந்து காரில் உட்காந்து ஒரு பாட்டில் லிக்கரை வாயில் கவிழ்த்துட்டு வண்டி எடுத்திருக்கான். பாழங்கணத்துக்கு காய்கறி மூட்டை போக மனோஜ் தப்பிச்சிட்டான். தப்பிச்ச மனோஜ் சும்மா இல்லாமல் மறைஞ்சிருந்து கண்காணிச்சு சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அகல்யாவை தீர்த்துட்டான். விக்ரம் பிடிப்பட்டா உண்மை வந்துடும்னு அவனை ஷூட் பண்ணும்போது தான் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். பார்க்கணுமா மனோஜை? இமைக்கவில்லை ஈஸ்வரமூர்த்தி. காவலுடன் மனோஜ் கொண்டு வரப்பட்டான். ஈஸ்வரமூர்த்தியை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு கணம் மின்னிய கொலை வெறி சட்டென அணைந்தது. பாத்தியா சித்தப்பா விதிய? அப்பாவை நீ தீத்து கட்டின. என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்ச? அட்டெம்ப்ட் மர்டர்.
நான் அம்மாவையும் விக்ரமையும் முடிச்சிட்டேன். இந்த சொத்துக்களுக்காக மாறி மாறி சதுரங்கம் விளையாடினோம். கடைசியில் யாருமே அனுபவிக்க வழி இல்லாமல் அது தர்ம ஸ்தாபனத்துக்கே போக போகுது. என்ன லாபம் சொல்லு? ஏன் டிஎஸ்பி, 2 கொலைக்கும் 1 கொலைக்கும் ஒரே வகை தண்டனை தானே? பிரசன்னா அவனை யோசனையோடு பார்த்தான். ஜெயிலில் ஒரே ரூமில் நானும் சித்தப்பாவும் இருக்கலாமா? இது வரைக்கும் பிரிஞ்சு இருந்ததே இல்லை டிஎஸ்பி. இந்த பேனா சித்தப்பாவோடது. அவர்கிட்ட நான் இதை தரலாமா? மூளை குழம்பி விட்டதா இவனுக்கு? தொடர்பில்லாம பேசுவது போல் பட்டது. இந்தா சித்தப்பா, உன் பொருள்னு எங்ககிட்ட இருக்கிறது இந்த பேனா மட்டும்தான். இதையும் நீயே வச்சுக்கோ. அருகில் நெருங்கி பேனாவை நீட்டினவன் மின்னல் வேகத்தில் அதன் அடிபாகத்தை அழுத்தி விழுக்கென்று நீட்ட மைக்ரோ சைஸ் ஸ்டெலட்டோவில் ஈஸ்வரமூர்த்தியின் நெஞ்சுக்குள் நுழைத்து விட்டான். ஏன் பழி முடிஞ்சது டிஎஸ்பி. எங்க வரணும்னா? அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே போலீஸின் எல்லையில் அவர்கள் பார்வையில் பளிச்சென ஒரு கொலையா? ஈஸ்வர் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட மனோஜ் லாக்கப்புக்கு போக அத்தனை கொலைகளும் சில பச்சை நோட்டுகளுக்காக. ஆனால் யாரும் வாழவில்லை. பலனோ பூஜ்யம். மனதில் ஒருவித சூன்யமும் கசப்பும் படர உஷ்ணமான தலையில் ஹெல்மெட்டை கவிழ்த்த பிரசன்னா வண்டியை ஸ்டார்ட் செய்தான். இது போன்ற பல த்ரில்லர் கதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?